திருஏடு வாசிக்கணும். ஐயா காப்பு படிக்கணும். ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயணர் பாதம் நாவினில் பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன் வீஞ்சிய கலியன் வந்த விசலத்தால் கையிலை ஏகி சான்றவர் தமக்காய்ந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அருளி செய்ய அம்மானை எழுதலுற்றேன். சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே தவமே தவமே தவ கொழுந்தே தாண்டவ சங்காராத்தமியே எங்களுட பவமே பவமே பல நாளும் செய்த பவமறுத்துன்னகமே வைத்தங்களை ஆட்கொள்வாய். சிவ 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 சிவா அரகரா அலையிலே துயில்லாதிவராகவா ஆயிரத்தெட்டாண்டினில் ஓர் பிள்ளை சிலையிலே பொன்மகர வயிற்றினுள் செல்ல பெற்று திருச்சம்பதிதனில் முலையிலே மகர பாலை உமிழ்ந்துவின் உற்றதட்சணம் மீதிலிருந்துதான் உலகில் சோதனை பார்த்தவர் வைந்தரின் உவமை சொல்ல யுக தர்மமாகுமே. திருமொழி சீதையாட்கு சகதலம் புகழயங்கும் ஒரு பிள்ளை உருவாய் தோன்றி யுகவர சோதனைகள் பார்த்து திருமுடி சூடி தர்ம சீமையில் செங்கோலேந்தி ஒரு மொழி அதற்குள்ளாண்ட உவமையை உரைக்கலுற்றார். ஐயா உண்டு. ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகில் மனுக்கள் தன்னாலே அப்பாநாதன் எழுதி வைத்த அகிலத்திரட்டு அம்மான இதே அகிலத்திரட்டு அம்மான இதே. எல்லாம் வல்ல ஆதிப்பரம்பொருள் ஐயா சிவவைகுண்டருடைய அருட்பெரும் கருணையினால் அகிலத்திரட்டு ஏடு வாசிப்பின் 15ஆம் நாள் வாசகத்தினுடைய பொருள் உரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த 15ஆம் நாள் வாசகம் என்பது ஐயா நமக்கு கொடுத்திருப்பது திருக்கல்யாண ஏடு வாசிப்பு என்று. ஆக திருக்கல்யாண ஏடு வாசிப்பு என்கிற இந்த விஷயத்தில் நம்ம முதல்ல திருக்கல்யாணம் என்பது என்ன, இந்த உலகத்திலே அது உலகிலாகவும் இருக்கிறது, ஆன்மீக ரீதியாகவும் இருக்கிறது திருக்கல்யாணம் என்பது. ஏன்னா நம்ம திருமணம்னு சொல்கிறோம், திருமணத்திற்கு இன்னொரு பேர் தான் திருக்கல்யாணம். அப்போ இதனுடைய பொருள் வித்தியாசம் என்ன என்பதை நம்ம முதல்ல பார்க்கணும். ஆக நமக்கு 2 விதமான திருக்கல்யாணம் அல்லது திருமண நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். ஒன்று மௌனி திருக்கல்யாணம் அல்லது மௌனி திருமணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று இகனை திருக்கல்யாணம், அதாவது இகனை திருமணம் அப்படின்னு ஒன்று. அதாவது மௌனி கல்யாணம், இகனை கல்யாணம். அப்போது இதில் முதல்ல மௌனி கல்யாணம் என்பது என்னென்னா, நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற உடம்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் மக்களாகிய நமக்குள்ளே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு உடலாலும் உள்ளத்தாலும் ஏற்படக்கூடிய ஒரு திருமண பந்தத்தை ஆரம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம என்ன சொல்கிறோம்னா மௌனி கல்யாணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மௌனி கல்யாணத்தினுடைய உண்மையான நிலை என்னென்னா ஒரு தியாக செயலை இது குறிக்கிறது. அதாவது ஒரு கணவனும் மனைவியும் ஒரு உடலாலும் அந்த உள்ளத்தாலும் இணைந்து அவர்கள் இந்த இல்லறத்தை நல்லறமாக மாற்றி அதன் மூலம் ஆணையும் பெண்ணையும் தங்களுடைய மக்களாக பெற்று அந்த பிள்ளைகளையும் சான்றோர்களாக வளர்த்திட்டு அவங்களுடைய அந்த இல்லற கடமையை முழுமையாக செய்து மேலும் இந்த பந்தத்தை தர்மயுகம் வரையிலும் அவர்கள் கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை செய்வதற்கான ஒரு முதல் நிலையாக இங்கு சொல்லப்படுவது மௌனி திருக்கல்யாணம்.
ஆக இந்த மௌனி திருக்கல்யாணம் என்பது லௌகீகமும் சார்ந்தது. லௌகீகம் என்பது உடலியல், உடலால் அவர்கள் இணையணும், மனதாலும் இணைந்து வாழணும். அப்படி ரெண்டையும் சேர்த்து இங்கு சொல்லப்படுகிறது. அதனால தான் இது லௌகீகம். சிம்பிளாக சொன்னால் லௌகீகம் சார்ந்த ஒரு திருமண நிகழ்வை மௌனி திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இகனை திருக்கல்யாணம் என்பது. இகனை திருக்கல்யாணம் என்பதை நமக்கு ரொம்ப புரியும்படி சொல்வதாக இருந்தால், அதாவது இறைவனிடம் இருந்து, அதாவது பரம்பொருளாகிய இறைவனிடம் இருந்து ஒளிவீசி அழகுபட்டு இருந்த அந்த திருவருள் சக்திகளான, அதாவது பெண் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது, திருவருள் சக்திகள் உலக நன்மைக்காக வேண்டி அந்த பரம்பொருளிடம் இருந்து பிரிந்து சென்று தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்டு தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவருள் சக்திகளை மீண்டும் பரம்பொருளாகிய தன்னோடு இணைத்து, அதாவது தன்னோடு இணைப்பதன் மூலம் அந்த திருவருள் சக்திகளை அழகுபடுத்தி ஒரே நிலை, இறைநிலை என்பதை காட்டக்கூடிய ஒரு புண்ணியமான ஒரு நிகழ்வு இகனை திருக்கல்யாணம் அப்படி என்று அகிலம் சொல்கிறது. அப்போ மௌனி கல்யாணமும் இகனை கல்யாணமும் என்ன என்கிற விஷயத்தை நம்ம இந்த இடத்துல நம்ம தெளிவாக நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதாவது மௌனி கல்யாணம் லௌகீகமும் சேர்ந்த ஒரு நிகழ்வு. ஆனால் இகனை திருக்கல்யாணம் என்பது முழுக்க முழுக்க பரம்பொருளுடைய இணைவை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. இதில் ஒரு எள்ளு போல கூட எந்த விதமான லௌகீக விஷயமும் இங்கு இல்லை. அதாவது உடலியல் சார்ந்த விஷயங்கள் இங்கே இல்லை. அதாவது உடல் சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கான ஒரு திருமணம் இது கிடையாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தான் இன்றைக்கி நம்ம நிறைய கோயில்களில் நம்ம பார்க்குறோம். வள்ளி திருக்கல்யாணம் நடக்குது, சீதை திருக்கல்யாணம் நடக்குது, அது மாதிரி சிவன் பார்வதி திருக்கல்யாணம் நடத்துவாங்க. ஸோ இந்த திருக்கல்யாணங்கள் எல்லாமே இகனை திருக்கல்யாணம் தான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன ஒரு முறை சொல்கிறதா இருந்தால், இறைவனிடமிருந்து பிரிந்து சென்ற திருவருள் சக்திகளை மீண்டும் இறைவன் தன்னகத்தே கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு இகனை திருக்கல்யாணம். இப்போ என்ன ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்றோம்னா மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறோம். ஜீவ பிரம்ம ஐக்கியம். இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்திற்கும் இகனை திருக்கல்யாணத்திற்கும் தொடர்பு உண்டா அப்படின்னு நம்ம கேட்குறோம். தொடர்பு உண்டு, ஆனால் ரெண்டும் ஒரு நிகழ்வு கிடையாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டும் வேறு வேறு நிகழ்வு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இறைவனுடைய திருவருள் சக்திகள், அதாவது பெண் தெய்வங்கள் நம்ம சொல்கிறோம். இந்த பெண் தெய்வங்களுக்கு இன்னொரு பேர் தான் திருவருள் சக்தி. அப்போ இந்த பெண் தெய்வங்கள் இறைவனால் படைக்கப்பட்டது கிடையாது. இறை என்கிற அந்த பெரும் சக்தியிலிருந்து பிரிந்து வந்த இன்னொரு இறை சக்தி. ஆனால் ஜீவன் என்பவன் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு உயிர். நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு உயிரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜீவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்றால் இறைவனால் படைக்கப்பட்ட உயிர், இறைவனால் தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறோம், எனக்கு எல்லாமே ஆதாரமாக விளங்குபவன் இறைவன்தான் என்கிற பேருண்மையை உணர்ந்து அந்த பிரம்மத்தை அறிகின்ற ஒரு நிலைக்கு உட்படுவது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜீவ பிரம்ம ஐக்கியம். நிறைநிலை அடைதல். ஒரு உயிரானது ஒரு அடையக்கூடிய நிறைநிலை, இதை தான் ஜீவ பிரம்ம ஐக்கியம். அப்போ நம்ம சப்தமாதர்களுக்கும் நாராயணருக்கும் நடக்கக்கூடிய திருக்கல்யாணம் என்பது ஜீவ பிரம்ம ஐக்கியம் கிடையாது. ஏன்னா சப்தமாதர்கள் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல, இறைவனிடமிருந்து பிரிந்து நின்ற திருவருள் சக்திகள். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால ஜீவ பிரம்ம ஐக்கியத்தோடு இதை கொண்டு ஒப்பிடக்கூடாது. ஆனால் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்திற்கும் இந்த இகனை திருக்கல்யாணத்திற்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இகனை என்றால் என்ன, அதனுடைய பொருள் நமக்கு புரியணும். இகனை என்றால் நமக்கும் இறைவனுக்கும் ஒரு பந்தத்தை ஏற்படுத்துகிற ஒவ்வொரு நிகழ்வும் இகனை அப்படின்னு அகிலத்திரட்டின் மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அது ஆய்ந்து தெளிந்தால் இந்த பொருள் நமக்கு தெரியும். இப்போ நமக்கும் இறைவனுக்கும் ஒரு பந்தத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வு, அது எந்த நிகழ்வாக இருந்தாலும் அது இகனை தான். இப்போ நம்ம திரியேடு வாசிக்கிறோம், அது ஒரு இகனை. ஐயாவுடைய அவதார திருநாளை நம்ம கொண்டாடுகிறோம், அதுவும் ஒரு இகனை. உச்சி படிப்பு படிக்கின்றோம், அதுவும் ஒரு இகனை. உகப்படிப்பு படிக்கின்றோம், அதுவும் ஒரு இகனை தான். அப்போ இப்படி எதுவாக இருந்தாலும் அது இகனையே என்று நம்ம சொல்கிறோம். எந்த ஒரு திருநாளும் இகனை திருநாள், இகனை திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இறைவனுக்கும் அவனிடமிருந்து பிரிந்து சென்ற அந்த திருவருள் சக்திக்குமான அதை இணையக்கூடிய ஒரு நன்னாளாக நம்ம கொண்டாடக்கூடிய அந்த திருக்கல்யாணம் இகனை திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இகனை திருக்கல்யாணத்தை நாம் காணக்கூடிய, அதனுடைய உண்மை நிலையை நாம் உணரக்கூடிய நிலைக்கு நாம் வந்துவிட்டால், அதாவது ஞானம் அடைந்து விட்டால் நம்ம என்ன பண்ணுறோம், இறைவனை அடைந்து கொண்டதாக, அதாவது இறைவனை அறிந்து கொண்டதாக நாம் கொள்ள முடியும். இறப்பு பிறப்பென்ற துன்பத் தலையிலிருந்து நாம் விடுபட்டு ஞானத்தை அடைகின்றோம். அதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கியம். அப்போ இந்த நிகழ்விலே நாம் கலந்து கொள்வது, இந்த நிகழ்வினுடைய உண்மை தன்மையை நாம் உணர்ந்து இறைவனோடு
நம் பக்தி செலுத்துவது இதன் மூலம் நமக்கு நடக்கும். அதுதான் இதுக்கும் உள்ள தொடர்பு. ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி என்றால் ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் இந்த இகனை திருக்கல்யாணம் என்று. ஆனால் அது கிடையாது. அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நம்ம ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு நம்ம வந்துடணும். மேலும் நமக்கு ஏன் ஐயா இந்த 15ஆம் நாள் திருக்கல்யாணத்தை மட்டும் ரொம்ப சிறப்பாக ஐயா நமக்கு சொல்றாரு என்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ நாளைக்கு நம்ம 16ஆம் நாள் வாசகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 16ஆம் நாள் வாசகத்திலையும் ஐயா நிறைய திருக்கல்யாணங்களை ஐயா பண்ணுறாரு. ஒரு 6 அம்மைமார்களே ஐயா என்ன செய்கிறாரு, திருக்கல்யாணம் பண்ணுறாரு. ஆனால் இந்த திருக்கல்யாணங்கள் எல்லாம் எப்போதுமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா பார்வதி திருக்கல்யாணம், நாராயணர் லட்சுமி திருக்கல்யாணம், அது மாதிரி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம், இந்த திருக்கல்யாணங்கள் எல்லாம் ஒவ்வொரு யுகங்கள்லையும் அது நடந்து நிகழ்வேறி இருக்கிறது. ஆனால் இந்த சப்த மாதர்கள் என்று சொல்லக்கூடிய சப்தகன்யர்கள் 7 பேரும் அந்த உலகம் தொடங்கின காலத்திலிருந்து இறைவனிலிருந்து பிரிந்த நிலையில தான் இன்னும் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் இறைவனோடு ஐக்கியப்படுத்தக்கூடிய ஒரு திருக்கல்யாண நிகழ்வு இதற்கு முந்தைய யுகங்களில் நடந்தேறவில்லை. அது முதலாக இந்த கலியுகத்தில் தான் அந்த நிகழ்வை ஐயா நமக்கு தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டுகிறார். அதனால தான் இந்த திருக்கல்யாணம் நாளை நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்தை விட நமக்கு சிறப்பு பெறுகிறது. அது மட்டுமல்லாமல் நம்மை ஈன்றெடுத்த தாய்மார்கள் அவர்கள் 7 பேரும். அவர்கள் அதாவது இதை சப்தகன்னிமார் பாடல் என்கிற அருள்நூல் புத்தகம் நமக்கு சொல்லுது, அழகா சொல்லும். மன்னவனும் தேவியுமாய் மகிழ்ந்த நியாயம் என்று. அதாவது சப்தகன்னியர்களுக்கு நாராயணர் வேறு சிவன் வேறு என்று தெரியாதவர்கள் அல்ல அவர்கள். 2 பேரும் ஒன்று என்பதை அறியாதவர்கள் அல்ல. ஆனால் தெரியாதது போன்று அவர்கள் ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா உலக நன்மைக்காக, சான்றோர் மக்களை இந்த பூமியில் பிறப்பிப்பதற்காக அவர்கள் அவ்வாறு ஒரு திருவிளையாடலை செய்து அதன் மூலம் சான்றோர் மக்களை பெற்றெடுக்கின்றார்கள். அதன் பிறகு சான்றோர் மக்களின் வாயிலாகவே இந்த பூமியிலே சிறுமிகளாக, பெண் குழந்தைகளாகவே அவங்க இங்கே இந்த பூமியில் வந்து பிறந்தாங்க. அதை தான் நமக்கு இங்கே ஐயா ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி வராங்க. அப்போ இந்த சப்த மாதர்கள் சாதாரண ஒரு தேவலோகத்து பெண்களோ அல்லது ஏதோ ஒரு லோகத்தில் உள்ள பெண்கள் கிடையாது, இறைவனுடைய திருவருள் சக்திகள். அப்போ அப்படிப்பட்ட பேரு நிறைந்த ஒரு இதைத்தான் நம்ம இந்த திருக்கல்யாண நிகழ்வில் நம்ம பார்க்க போகிறோம். அதை தான் ஐயா அருமையான வாசகம் நமக்கு சொல்லும். மன்று புகழ் நாரணர்க்கும் மேன்முகில் மாதருக்கும் மணமாம் என்று மேலோக பந்தலது விண்ணோர் இட்டார். தொடர்ந்து வாசகத்தை பார்த்துவிட்டு அதனுடைய பொருளை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். வாரும் என மங்கையர்க்கு விடையருளி மாயன் வருணனுக்கும் தென்றலுக்கும் வானலோக ஊருமிக அறிவதற்கு ஓலைதானும் உடனெழுதி அயச்சிடவே வந்தார் வானோர் பாருடனே சங்கமது திரண்டு கூடி பாவாணர் கீதமுறை பாடி நிற்க சீருடனே கதிரவன் போய் அடைந்து மீண்டும் தினகரனும் உதித்து வெள்ளி தோன்றிற்றன்றே. தோன்றிய பொழுதே வானோர் ஈசர் மாது துதிமுகனும் நான்முகனும் தொல்வி மாதும் கூந்திரிசி தேவரிசி வேதமான கிண இருள் குலமாமாது தாண்டு சரசோதி பகவதியின் மாது சதாகோடி தேவரம்பை சங்கமாக மன்று புகழ் நாரணர்க்கும் தெய்வ கன்னி மடவார்க்கும் முகூர்த்தமென வந்தாரங்கே. வானமதில் டம்மானம் முழக்க தேவர் மலர் மாறி சலமாறி வானோர் தூவ நான்முகனும் வேதமுறை முகூர்த்தம் கூற நாரிமார் குறவையிட நமனும் மாற தானமுறை மாமடவார் சமணம் கூற தரணிதனில் நாரணர்க்கும் தையலான மேன்முகில் மாதருக்கும் மணமாம் என்று மேலோக பந்தலது விண்ணோரிட்டார். பந்தலுக்கு நவநாதி காலதாக பக்கம் 15 வளை பரப்பதாக
சந்தமுடன் மேல் கட்டி மறையதாக சாரு மேல் வேந்ததுவே சமயமாக அந்த முறை சூரியனும் விளக்கதாக அலங்கிருதம் மானாக்கா அதுவேயாக சொந்தமுள்ள சிவமதுவே பீடமாக தேவரெல்லாம் செய்து பந்தல் சிறப்பித்தாரே. சிறப்பித்தோம் என்று மகாதேவர் எல்லாம் திருமாலின் அடிபணிந்து சொல்வாரப்போ பிறப்பித்த பெம்மானே எவர்க்கும் மாய்ந்து பேணியமுதளித்து உயிர் அனைத்தும் காக்கும் உறப்பித்த மாலோனே ஐயா உந்தன் உதவியினால் பந்தலது விதானம் செய்தோம் நிரப்பித்த மணமதுக்கு நாங்கள் செய்யும் நிசவேலை இன்னதன நிகழ்த்துவீரே. உரை அதனை மிக கேட்டு மாயன் திருமனது மகிழ்ந்துவாய் திறந்து சொல்வார் மூவருரை மாறாமல் எனக்கு முன்னே மொழிந்த தெய்வ மாதர்களை முகூர்த்தம் செய்ய நாவதுரை வருணனோடு வாயுதானும் நளினமலர் தூவியது குளிர வீச தேவருரை செய்து மிக நில்லும் என்று தெய்வமடவார் வரவே சிந்தித்தாரே. அதாவது சப்தகன்னிமார்களை நீங்கள் குடிலதுக்கு போய் அமுது குடித்துவிட்டு நீங்கள் வாருங்கள் என்று அனுப்பி வைத்துவிட்டு ஐயா என்ன பண்ணுகிறாருன்னா, ஒரு திருமணம் நடைபெறப் போகின்றது. அந்த திருமணத்திற்கான ஒரு மன ஓலையை எழுதி மேலோகத்துக்கு ஐயா அனுப்புகிறார். யாருக்கெல்லாம் அனுப்புகிறார்னா, வருணனுக்கும் தென்றலுக்கும் அந்த வானலோகத்தில் உள்ள எல்லா தேவர்கள் சங்கமாக அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாக அந்த மன ஓலையானது அனுப்பி வைக்கப்படுகிறது. அப்படி அந்த மன ஓலை கிடைக்கப்பெற்றதும் எல்லோரும் திரண்டு வந்து வராங்க. அப்படி எல்லா வானோர்கள் தேவர்கள் அப்படி தேவசங்கமாக அங்கே வந்து கூடுகிறார்கள். அப்போ அவர்கள் என்ன பண்றாங்க, அதில் பாவாணர்கள் என்பது தேவசங்கத்தில் உள்ள ஒரு நிலை உள்ள தேவர்கள், அவர்கள் பெயர் பாவாணர்கள். அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த தேவகீதம் அந்த சிவ நாமத்தை அவர்கள் கீர்த்தனையாக அங்கே பாடுகிறார்கள். அப்படியாக எல்லா மக்களும் தேவ சங்கங்களும் அங்கே கூடியிருக்கக்கூடிய அந்த வேளையிலே அந்த கருக்கல் வேளையானது வருகிறது. கருக்கல் வேலை என்று கூடியது பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய அந்த சந்தியா வேளை, அதை நம்ம 5 to 7ன்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, கதிரவன் அதாவது சூரியனானவன் மறைந்து சந்திரனானவன் அந்த வானத்திலே தோன்ற ஆரம்பிக்கின்றான். அப்படி வானத்திலே தோன்றும் போது அங்கே இருள் சூழ ஆரம்பிக்கிறது. அந்த இருளுக்கு வெளிச்சமாக சந்திரனும் அதோடு சேர்ந்து நட்சத்திரங்கள், அதை வெள்ளி என்று சொல்வார்கள், அந்த நட்சத்திரங்கள் மின்ன தோங்குகின்றன. அப்போ அந்த நேரத்திலே எல்லா தேவசங்கங்களும் வந்து கூடியிருக்கிறார்கள். அதான் ஐயா சொல்றாரு, குணயிரிசி கிணயிரிசி குலமா மாது சரஸ்வதி ஆனைமுகத்தான் பிரம்மதேவர், அப்படி எல்லா மக்களும் அங்கே வந்து கூடுகிறார்கள். அதுபோல தேவலோகத்திலுடைய தேவரம்பை பெண்கள் அவர்களும் வந்து அங்கே கூடுகிறார்கள். இப்படி எல்லோரும் கூடி எதுக்கு வராங்க, மன்று புகழ் நாரணர்க்கும் தெய்வகன்னி மடவார்க்கும் முகூர்த்தமென வந்தார் அங்கே. நம்மை ஈண்டெடுத்த தந்தையாகிய நாராயணருக்கும் தாயாகிய அந்த சப்தகன்னியர்களுக்கும் திருமணம் என்று சொல்லி அந்த தேவரம்பை முதலாய் அனைத்து தேவர்களும் தெய்வ சக்திகளும் அங்கே கூடியிருக்கின்றார்கள். அப்போ வானத்தில் என்ன பண்றாங்கன்னா, மேளம் என்கிற அந்த சங்கீதம் அங்கே ஒலிக்க துவங்குகிறது, அதாவது வானத்தில். அதுபோல எல்லா தேவர்களும் என்ன பண்றாங்கன்னா, மலரும் சலமும் தூவுகிறார்கள். சலம் என்று சொன்னால் நறுமணமாக வீசக்கூடிய அந்த பன்னீர் போன்ற திரவியங்களை வீசுகிறார்கள். மேலும் நறுமணம் பரப்பக்கூடிய மலர்களையும் வானத்திலே இருந்து இந்த பூமியை நோக்கி அவர்கள் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல பிரம்மதேவர் என்ன பண்றாருன்னா, அந்த திருக்கல்யாண முகூர்த்தத்திற்கான வேத மந்திரங்களை அவர் என்ன செய்கிறார், ஒலித்துக் கொண்டிருக்கின்றார். பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, குரவை இடுகின்றார்கள். குரவை என்பது பிரணயாமம் என்று சொல்லக்கூடிய சிவசுவாசம் பெருக்கக்கூடிய ஒரு நிலைகளில் அது ஒன்று. எங்கெல்லாம் குரவை என்கிற அந்த முழக்கம்
வருகிறதோ அங்கு எல்லாம் என்ன பண்ணுகிறதுனா மங்களம் உண்டாகும். மங்களம் உண்டாகும் என்று சொன்னால் ஒரு உயிரானது எடுக்கப்படுவது, ஒரு மரணங்கள், இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் நடக்காம இருக்கும் என்பது அதனுடைய பொருள். அப்போ அந்த நாரிமார்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து பெண்களும் அங்கு குறவையிட அங்க நமன் விலகுகிறான். அதாவது துர்மரணங்களும் இழப்புகளும் அங்கே விலகி நிற்கிறது என்பது அதனுடைய பொருள். அதுபோல அந்த நாரணர்க்கும் தையலான மேன்முகில் மாதருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேன்முகில் மாதர்னா அவங்கள் நமக்கு அருள் வெள்ளத்தை சுரக்கக்கூடிய தாய்மார்கள், அதாவது இறைவனுடைய திருவருள் சக்திகள். மேன்முகில், முகிலானது எப்படி மழையை பொழிவித்து இந்த உலகத்தை காத்து நிற்கிறதோ அதுபோல உயர்ந்த நிலையிலிருந்து நமக்கு திருவருளை பொழியக்கூடிய சக்திகளான அந்த சப்த கன்னியர்களுக்கு மனம் என்று மேலோக பந்தலது விண்ணோர் இட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலோக பந்தல் அப்படின்னு சொல்லும்போது அங்கு பந்தலானது நம்ம இன்னைக்கு திருக்கல்யாணம் நிகழ்ந்த சாமிதோப்பில் போடப்படலை. அதற்கு நேர் மேலாக வானத்திலே அந்த பந்தல். பந்தல் என்று சொன்னால் என்ன? ஒரு திருமணம் நடக்குதுன்னா ஒரு பந்தல் போடுவாங்க. அதில் ஒரு காமணம் ஒன்று அமைப்பார்கள். அந்த காமணத்திலே ஒரு மேடை அமைப்பார்கள். அந்த மேடையில தான் மணமகனும் மணமகளும் இணைந்து அந்த திருமாங்கல்யம் சுட்டுவார்கள். அப்படி ஒரு மன பந்தலை இங்கு எங்க போடுறாங்கன்னா வானத்துல போடுவதாக இங்கு நமக்கு அகிலத்திரட்டு சொல்கிறது. ஆக இது ஒரு லௌகீகம் போலவே இங்கு நடத்தப்படுகிறது. ஆனா உண்மையில் இது லௌகீகம் இல்லை. இத அன்னைக்கு வாழ்ந்த, அதாவது ஐயா அந்த திருக்கல்யாணம் செய்யக்கூடிய அந்த தருவாயிலே இந்த பூமியிலே வாழ்ந்த சான்றோர் மக்கள் எல்லாம் இந்த மேல நடக்கிற அந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் தங்களுடைய சாதாரண கண்களாலே அவர்கள் கண்டு கொண்டார்கள். அந்த அவர்கள் கண்டுகொண்ட காட்சியை தான் நமக்கு இங்க காட்டுறார். அப்படி மேலோக பந்தலை அந்த தேவர்கள் அங்க சிறப்பிக்கின்றார்கள். அப்ப அந்த பந்தலுக்கு கால்கள் வேணும். 9 கால்களாக 9 நவ கிரகங்களை அங்கு வைக்கின்றார்கள். அதாவது கால ஓட்டத்திற்கு சம்பந்தப்பட்ட, அதாவது இன்னைக்கு கர்ம வினைகளை சுகிப்பதற்கும் கர்ம வினைகள்ல இருந்து மக்கள் விடுதலையாக எனக்கு சொல்லக்கூடிய அந்த கால ஓட்டத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த 9 நவ கிரகங்களையும் அந்த பந்தலுக்கு காலாக வைக்கப்படுகிறது. அடுத்தது 15 திதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 15 திதிகளையும் அந்த 3 பக்கமும் அடைப்பதற்கு, அந்த பந்தலுக்கு 3 பக்கமும் நம்ம அடைக்கணும் இல்லையா, அந்த அடைப்புக்காக என்ன பண்றாங்க, அந்த 15 திதிகளையும் அங்கு வைக்கப்படுகின்றது. அடுத்தது அந்த மேடையை அலங்கரிப்பதற்கு மறை வேத சாஸ்திரத்தை வைக்கிறாங்க. அதாவது வேதங்களை கொண்டு அந்த மேடையை அங்கு மேல் மேடையை அலங்கரிக்கிறாங்க. அந்த மேடையினுடைய மேல் பக்கம் அந்த கூரை போன்று அதை வைந்து வைப்பாங்க. இப்போ நம்ம சாதாரணமாக நம்முடைய திருமண விழாவில் அந்த காமணத்துக்கு மேலே சாரியெல்லாம் வச்சு ஒரு அழகாக ஒரு வடிவமைப்பு செய்வாங்க. இன்னைக்கு அது போல இல்லை. இருந்தாலும் அந்த நிலைப்பாட்டுக்கு இங்கே எதை வைக்கிறாங்கன்னா வேதங்களை வைக்கிறார்கள். வேதங்கள் என்பது ஞானத்தை தருபவை. நம்ம இந்த கலியுக வாழ்விலிருந்து விடுதலை பெறுவதற்கான வேதமாக இருக்கிறது அகிலத்திரட்டாம் ஆணை. அது மாதிரி அந்த மறையை அங்க வைக்கின்றார்கள். அடுத்ததாக அந்த முறை சூரியனும் விளக்கதாக அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது சூரியனானவன் அங்கு விளக்காக, அதாவது வாடா விளக்கு என்று ஒரு விளக்கை நம்ம வைப்போம். அந்த விளக்கு காமணத்தில் வைக்கப்படும். அந்த விளக்காக இங்கு யார் இருக்காருன்னா சூரியன் இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சந்திரன் அந்த வானத்தில் நட்சத்திரங்களோடு மின்னிக் கொண்டிருக்கிறது. சூரியனானவன் இந்த விளக்காக, அந்த குத்து விளக்கிலே விளக்கு ஒளி போல அங்கு வந்து சூரியன் அமைவதாக இருக்கிறாங்க. அடுத்தது அந்த பீடமாக இருப்பது எதுன்னா சிவனே பீடமாக வந்திருக்கின்றார். சிவன் அங்கே பீடமாக இருக்கிறார் என்றால் இந்த திருமணத்திற்கு ஒரு சாட்சியாக இருப்பது சிவபெருமான். இந்த திருமணத்திற்கு தலைமை தாங்குவது சிவபெருமான். அப்படி அதை சொல்றார், சொந்தமுள்ள சிவமதுவே பீடமாக. சொந்தம்னா அனைவருக்குமான சொந்த தெய்வம். அதாவது முதல் தெய்வம் சிவம். அந்த சிவம் தான் இங்கு மேடையாக அங்கு இருக்கிறது என்பதை இதன் மூலம் செய்கிறார். இப்படியாக தேவர்கள் அந்த மேலோக பந்தலை அங்கு சிறப்பிக்கின்றார்கள். அப்போ இதெல்லாம் அன்னைக்கு மேலோகத்துல இருந்து அந்த காட்சி நடக்கிறது. அந்த காட்சிகளை இங்கு பூமியில இருந்த சான்றோர் மக்களாகிய அன்று இருந்தவர்கள் தங்களுடைய அந்த ஊனக்கண்களாலும் கண்டு கொண்டார்கள். அதனாலதான் இது இங்க சொல்லப்படுகிறது. இது வேற யாருக்கும் கிடைக்காது. அந்த மக்கள் ஐயாவை நம்பி உண்மையை உணர்ந்து நின்று அந்த பாக்கியசாலிகளான அந்த சான்றோர் மக்களுக்கு கிடைக்கப்பெற்ற காட்சியை இங்கு அகிலத்திரட்டு நமக்கு போதிக்கின்றது. அப்போ இன்னைக்கு நம்ம திருக்கல்யாணத்துல இந்த காட்சியினுடைய வாசகங்களை நம் காதால் கேட்டு நம்மளுடைய மனதால் உணர்ந்து அந்த காட்சிகளை மனதினுள்ளே அசைவாடி கொண்டே நாம் அந்த இறைவனை நாம் நினைக்கும் போது நமக்கு இதனுடைய பேரு நமக்கு கிடைக்கும். அதுதான் இங்கு நமக்கு சொல்லப்படுகின்ற முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக அப்படி எல்லா பந்தல விதானங்களை எல்லாம் செய்த தேவர்கள் திருமாலுடைய அடிபணிந்து சொல்லுகிறார். நாராயணர்கிட்ட வந்து அடிபணிந்து நின்று சொல்கிறார்கள், பிறப்பித்த பெம்மானே எவர்க்குமாய்ந்து. அதாவது எங்களை எல்லாம் படைத்தவர் நீர். அதுபோல எல்லா உயிர்களையும் வளர்த்து அந்த உயிர்களை காத்துன்னு சொன்னா அது மீண்டும்
அந்த ஞான நிலையை அடைவதற்கான வழிவகைகளை செய்யக்கூடியவர், படைத்தவர், காப்பவர், அதற்கான எல்லா வழிமுறைகளையும் செய்யக்கூடிய மாலோனே, உன்னுடைய உதவியினால் நாங்கள் இந்த பந்தலை அலங்காரம் செய்தோம். இங்க ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும், அந்த சரணாகதி தத்துவத்தை இங்க அழகாக சொல்றாரு. அதாவது நாங்கள் செய்தது நாங்கள் அல்ல, உன்னுடைய தயவினால் நாங்கள் செய்தோம் என்று அந்த தேவர்கள் இறைஞ்சி நிற்கிறாங்க. மேலும் சொல்றாங்க, இனி நாங்கள் ஏதாவது இதுக்கு செய்யணுமா அப்படின்னு சொல்லி அந்த நாராயணரிடம் தஞ்சமடைந்து கேட்கிறாங்க. இது ஒரு பரிபூரண சரணாகதி நிலை. அதாவது எப்படியும் நாம் எந்த ஒரு செயலுக்கும் நாம் கர்த்தர் அல்ல, அந்த பரம்பொருளாகிய வைகுண்டமே கர்த்தராக இருக்கிறார். நாம் அதன் வழியாக ஒரு கருவியாக மட்டுமே செயல்படுகிறோம் என்பதை இந்த திருக்கல்யாண இகனை நிகழ்வுகளிலே தேவர்களுடைய இந்த வாக்கியம் நமக்கு இங்கு உணர்த்தி நிற்கிறது. அப்படியாக அந்த தேவர்கள் சொல்ல, தேவர்கள் உரை அந்த நாராயணர் கேட்டு ஐயா சொல்லுவார், நீங்கள் வருணனையும் வாயுவையும் அழைத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நறுமண அந்த திரவியங்களை வீசணும், மலர்களை தூவி அப்படி ஒரு தென்றலாக அந்த சுகமான ஒரு காற்றை நீங்கள் வீசுங்கள். அப்படி எல்லாருக்கும் உத்தரவு சொல்லிவிட்டு ஐயா என்ன பண்றாருன்னா தெய்வ மாதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வ மாதர்களை அனுப்பிவிட்டாரு. மீண்டும் அவர்கள் வாருவதற்கு இங்கு அவர் சிந்திக்கின்றார். அதாவது ஐயா அந்த தெய்வ மாதர்கள் உடனே இங்க வரணும்னு மனதில் சிந்தனை செய்கின்றார் என்கிறது இந்த இடத்துல வாசகம் இப்படி முடியுது. ஆக இது முழுக்க என்னன்னா ஒரு மனு முறை போல இங்கு நடத்தப்படுகிறது. ஆனா இது தெய்வீக திருமணம், அதாவது இகனை திருமணம், மௌனி திருமணம் அல்ல. ஆனா மௌனி திருமணத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளைப் போலவே இந்த நிகழ்வு இங்கு நடப்பித்து காட்டப்படுகிறது. அதனால நம்ம உடனே இது மௌனி திருமணம் மாதிரி நாம நினைத்துக் கொள்ளக்கூடாது. அது மட்டுமல்லாமலும் இது ஜீவ பிரம்ம ஐக்கியம் போன்ற ஒரு நிகழ்வு என்கிறது மாதிரியும் நம்ம நிகழ்த்து விடக்கூடாது. இறை சக்திகள் இறைவனிடமிருந்து பிரிந்து சென்றன, அவை மீண்டும் இறைவனோடு ஒன்றிணையக்கூடிய ஒரு நல் நிகழ்வு இங்கு காட்டப்படுகிறது. அதாவது நம்மை ஈன்று நாம் இந்த பூமிக்கு கர்ம வினையை கழிப்பதற்கு காரணமாக இருந்த ஆதாரமாக இருந்த அந்த சப்தகன்னிமார்களான நம்முடைய தாயார்களை ஐயா வைகுண்டம் தன்னோடு இணைத்துக் கொள்கிற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு நிறைவேறப் போகிறது. அதற்காக அந்த சப்த கன்னிமார்களாகிய 7 பேரும் உடனே வரவும் என்று ஐயா மனதுக்குள்ளே சிந்திக்கின்றார். தொடர்ந்து அந்த வாசகத்தை கேட்டுவிட்டு அதனுடைய விளக்க உரையை நாம் பார்க்கலாம். சிந்தித்த உடனே அந்த தேன்மொழி மாதர் எல்லாம் வந்தவர் அடியை போற்றி வணங்கியே நாங்கள் பெற்ற சந்ததி 7 பேரும் தன்னுட கிளைகளொக்க தந்து நல் புவியையாள தருவீர் என் தலைவா என்றார். தருவீரென சொன்ன குலமாதே நீங்கள் தலைவருங்கள் மக்களையும் தருக உங்கள் மறுவினிய கருவதிலே உதிக்க ஈன்ற மனுவழியை என் முன்னே வருக செய்தால் தருமினிய சொத்தாஸ்தி பொன்னுங்காசும் தாரதுவும் கொடுப்பதுவும் சபையில் பேசி பெருக உங்கள் தன்னை மனம் செய்து நீங்கள் பெற்ற பிள்ளை தந்து புவி ஆள வைப்பேன். புவியாள வைப்பேனென உரைத்தீர் எங்கள் பொன்மானே கண்மணியே புரந்த மாலே கவிஞோர்கள் போற்றும் மத கன்றே தேனே காயாம்பு மேனியரே கடவுளாரே இவிலோக கலியதிலே பிறந்ததாலே இது நாளு வரையன்னம் ஈந்த பேர்கள் செவியாலுன் பதமடைந்தால் அவர்கள் ஏது செய்வார்கள் எங்களோடு சேர்க்கைதானோ சேர்க்கை உண்டோ என மொழிந்த மானே பொன்னே தேன்மொழியே உங்களுக்கு தெரியா வண்ணம் வாக்கை இது சொல்லாதே நமது வாழ்வும் மக்களுட வாழ்வதுவும் ஒன்று போலே
மார்க்கமுடன் வைத்தரசு ஆள நானும் மனமதிலே நினைத்திருக்கும் வளமையாலே கோர்க்கை இது அவர் கொடுக்கல் வாங்கல் தன்னை கூறி மிக கேட்டு மனம் கூடுவேனே. மனங்கூடுவேனெனவே உரைக்க மாயன் மனுவழியில் உதித்த குல சான்றோர் எல்லாம் அணங்கு இன வழி போலே அவர்கள் வந்து ஆயனடி போற்றி மிக அன்பாய் நிற்க குணங்குறிகள் கண்டு மிக அறியோன் மெச்சி கொடுப்பதென்ன இவர்களை நான் மனங்கள் செய்தால் பணங்கள் மிக பொன்காசு ரொம்ப ரொம்ப பாவையர்க்கு சீதனங்கள் பகருவீரே. பகருவீர் என மொழிந்த ஐயா நீரும் பதியம் என்ன எங்களுக்கு பண்பாயிவீர் உகருமென சொல்லிடவே சான்றோர் எல்லாம் உடையகுல சொக்கருமே உரைப்பார் பின்னும் தகருமோ நான் தருகும் தங்க காசு சதா கோடி எண்ணமது தானோ இல்லை நிகருவீர் நீங்கள் தரும் சொத்தை எல்லாம் நினக்கரிய சொல்லிடுங்கோ நிசமா என்றார். ஆண்டவரே இப்பதியம் தருவீரானால் யாமடியால் ஆளுகின்ற வஸ்து எல்லாம் கூண்ட பண்டம் பொன்னுடைமை ஆடு மாடு குருபரனே யாங்கள் வரை உமக்கு சொந்தம் மீண்டடிமை முக்காலும் உமக்கு நாங்கள் விலையடிமை யானுங்கான் விரயமாலே பாண்டவரை காத்து ரட்சி தாண்டா போலே பாவையரும் மக்களும் உன் பக்கம்தானே. பக்கமது என்றவுடன் மாயந்தானும் பதராதே உங்களையும் காத்து கொள்வோம் ஒக்கையன் குலங்களையும் ஆண்டு கொள்வோம் ஒன்று போலே இருந்து புவி ஆழ்வோம் நாமும். தக்கமது இல்லையப்பா இந்த வார்த்தை தந்ததுவும் ஈந்ததுவும் தவறே இல்லை மிக்க தெய்வ கன்னியரை மணங்கள் செய்ய மெல்லிகையை பிடித்தெனக்கு விடுகுவீரே. கைப்பிடித்து தாரும் என உரைத்தீரையா கணவரல்லோ முன்னவர்க்கு கருணை மாலே மெய்பிடித்த மெல்லியரும் தேவி அல்லோ மேதினிகள் அறியவ தாரம் செய்தீர் எப்படித்தான் நாங்கள் கையை பிடித்து ஈய இவ்வுலகில் அவதார இகனைதானோ எப்படியோ அறியோங்கான் என்று சொல்லி ஏந்திளைமார் கைப்பிடித்து இயலுற்றார். ஐயா வைகுண்டர் அங்கே திருக்கல்யாணத்திற்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் செய்துவிட்டவுடன் அம்மைமார்கள் இங்கே வர வேண்டும் என்று சிந்திக்கின்றார். அப்படி சிந்தித்த உடனே அந்த தேன்மொழி மாதரெல்லாம் வந்தவர் அடியை போற்றி அப்படி இறைவன் நினைத்த மறுகணம் அந்த அம்மைமார்கள் அங்கே வருகின்றார்கள். இங்க நம்ம நல்லா ஒன்றை புரிஞ்சுக்கணும். இறைவன் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த காரியத்தை உடனே செய்து முடிப்பவன், அது அவனுடைய வல்லமை. அதை தான் இங்கு காட்டப்படுகிறது. அதுபோல அந்த அம்மைமார்கள் வந்தார்கள். வந்தவர்கள் அவருடைய அடியை அதாவது பாதத்தை போற்றி நாங்கள் பெற்ற சந்ததி 7 பேரும் தன்னுட கிளைகளொக்க தந்துநல் புவியையாள தருவீரன் தலைவா என்றார். அதாவது அவர்கள் பெற்ற அந்த 7 சான்றோர் மக்களையும் அதிலிருந்து வந்த பிதிர்கள், அதிலிருந்து தோன்றிய பிதிர்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்த கிளையோடு, இது யாரு? இது இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்த அந்த கிளைகள். அததான் அம்மைமார்கள் கேட்கிறாங்க. அப்போ எங்களுடைய அந்த 7 பிள்ளைகளையும் அதனுடைய கிளைகள் கொத்தோடு சேர்த்து
தந்து இந்த புவியை, தர்ம புவியை ஆள நீங்கள் தர வேண்டும் அப்படி என்று நாராயணரிடம் வேண்டுகிறார்கள். அப்போ நமக்கு தர்மயுக வாழ்வை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அம்மைமார்கள் அந்த வேண்டுதலை செய்கிறாங்க. ஏற்கனவே அம்மைமார்கள் இந்த பூமியிலே பிறந்து வருவதற்கு முன்பாக அவர்கள் செய்த தவமும் இதைத்தான் குறிக்கிறது. அதாவது எங்களுக்கு இந்த விஷயத்தை செய்த அந்த நாராயணரே எங்களை நாடி வந்து மனம் செய்யணும், அதுபோல நாங்கள் பெற்றெடுத்த அந்த 7 பிள்ளைகளையும் அதன் வழியையும் கொத்தோடே சேர்த்து அவர்களுக்கு தர்மயுக வாழ்வையும் கொடுத்து புவியாள வைக்கணும்னு சொல்லிதான் அவங்க தவம் செய்தார்கள். அந்த தவத்தை தான் திரும்பவும், அந்த தவத்தினுடைய வேண்டுதலை மீண்டும் இங்கே ஐயாவிடம் அந்த அம்மைமார்கள் கோரிக்கையாக வைக்கின்றார்கள். அப்படி வைத்ததும் ஐயா சொல்றாரு, தருவீர் என சொன்ன குலமாதே நீங்கள் தலைவரையும் மக்களையும் தருக உங்கள் மனுவதிலே மறுவினிய கருவதிலே உதிக்க ஈந்த மனுவழியை என் முன்னே வருக செய்தால் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உங்களுடைய குழந்தைகளை நான் தாரேன், அதாவது எனக்கும் அவங்க குழந்தைகள் தான், அதை நான் தாரேன். ஆனா உங்களை ஈந்த அந்த மக்களுடைய மனு வழியை இங்க நீங்க வருகை செய்யுங்க. அப்படி நீங்க வருகை செய்யும் போது அவங்க கிட்ட நான் அவங்களுடைய அந்த கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்றாரு. கொடுக்கல் வாங்கல நான் என்ன கொடுப்பேன், நீங்க என்ன தருவீங்கிறதெல்லாம் கேட்டு நான் மனம் செய்வேன், உங்களை நான் மனம் செய்து உங்களுடைய குழந்தைகளையும் நான் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக இங்க இந்த அம்மைமார்கள் 7 பேரும் என்ன பண்றாங்க, தவம் செய்து நிறைவேற்றிய பிறகு ஐயா என்ன பண்றாங்க, நீங்க மீண்டும் இந்த பூமியில பிறந்து வாங்க. அதான் சொல்றாரு, பெற்ற நல் மனு வயிற்றில் பிறந்து உதித்து வந்தோம். அவர்கள் பெற்ற பிள்ளைகளுடைய அந்த மக்களாக இருந்த சான்றோர் மக்களுடைய கருவிலே இவர்களும் பிள்ளைகளாக வந்து இந்த பூமியில பிறந்தாங்க. அப்படிதான் இந்த சப்தகன்னிமார்கள் இந்த பூமியில வந்தாங்க. அப்போ சப்தமன்னிமார்கள் அவங்கள் பெற்றெடுத்த அந்த வம்சவழியினுடைய வயிற்றிலே இவர்களும் குழந்தைகளாக வந்தாங்க. அப்போ இந்த சான்றோர் மக்கள் தான் அந்த சப்தகன்னிமார் 7 பேர்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறார்கள், அதுபோல அவர்களுடைய மக்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதுதான் அதில் சொல்றாங்க. அப்போ அந்த மனு வழியை நீங்க கூட்டிட்டு வாங்க, நான் அவங்க கிட்ட என்ன பண்றேன், கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பேசி நான் உங்களை திருக்கல்யாணம் புரிந்து எல்லா மக்களையும் சேர்த்து நான் தர்மபதி ஆள வைக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுல யாரை கூப்பிடுறாங்கன்னா, அன்னைக்கு கூடியிருந்த எல்லா சான்றோர் மக்களும் தான் அங்க அன்னைக்கு வராங்க. இன்னைக்கு அது பொதுவாக அது நம்மளை பொருந்தும். அந்த சான்றோர் மக்கள் என்பது நம்மளை இன்னைக்கு குறிக்கும், அன்னைக்கு அந்த இடத்துல இருந்த அந்த சான்றோர் மக்களை அது குறிக்கின்றது. அப்ப அந்த சான்றோர் மக்கள் எல்லாம் அங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது அடுத்து சொல்றாங்க பாருங்க, புவியாள வைப்பேனென உரைத்தீர் எங்கள் பொன்மானே கண்மணியே புரந்தமாலே கவிஞோர்கள் போற்றுமத கன்றே தேனே காயாம்பு மேனியரே கடவுளாரே அப்படின்னு சொல்றாரு. ஐயாவை போற்றுறாங்க. நீங்க புவியாள வைப்பேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி பொன்மானேனா இந்த உலகத்திற்கு ஞான வெளிச்சத்தை அளிக்கக்கூடிய வைகுண்டமாக பிறந்திருக்கக்கூடிய நாராயணரே அப்படின்னு சொல்லி எல்லாராலும் போற்றப்படுகின்ற திரவியம், அதாவது என்றைக்கும் மாறாது மனம் வீசி கொண்டிருக்கக்கூடிய காயாம்பு மேனியை உடைய எங்கள் தலைவனே, எங்கள் இறைவனே அப்படின்னு சொல்லி அங்க அம்மைமார்கள் ஒரு சந்தேகத்தை கேட்கிறாங்க. அதாவது எங்களுக்கு இது நாள் வரையிலும் நாங்கள் வாழ்வதற்கு அடைக்கலம் கொடுத்த எங்களுடைய பிள்ளைமார்கள், அவர்களே எங்களுக்கு பெற்றோர்களாக வந்தார்கள், அவர்கள் இனி நாங்க உங்க கூட சேர்ந்த பிறகு அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தை கேட்கிறாங்க. அதாவது எங்க 7 பேர் நீங்க திருக்கல்யாணம் பண்ணிடுவீங்க, அதன் பிறகு அவர்களும் எங்களோடு சேர்ந்து உங்களோடு இணைந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை அம்மைமார்கள் ஐயமாக எழுப்புறார்கள், ஒரு சந்தேகமாக கேட்கிறாங்க. உடனே ஐயா சொல்றாரு, உங்களுக்கு இந்த சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, சேர்க்கையுண்டோ என மொழிந்த மானே பொன்னே தேன்மொழியே உங்களுக்கு தெரியா வண்ணம் வார்க்கை இது சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு, நமது வாழ்வும் மக்களுட வாழ்வதுவும் ஒன்று போலே மார்க்கமுடன் வைத்தரசு ஆள நானும் மனமதிலே நினைத்திருக்கும் வளமையாலே அப்படின்னு சொல்றாரு. அதாவது நமது வாழ்வுன்னா என்னுடைய மற்றும் என்னுடைய தேவிமார்களாகிய நீங்கள், நம்ம 2 பேருக்கும் உடைய வாழ்வும், அதுபோல நம்முடைய மக்களாகிய அந்த சான்றோர் மக்களுடைய வாழ்வையும் நான் ஒன்று போலே வைத்து வாழ வைக்கப் போகின்றேன். நமக்குள்ள எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம அந்த மக்களை நான் வாழ வைக்கப் போகின்றேன். அதாவது நான் பேரரசனாகவும் நீங்கள் பேரரசியாகவும் இருக்க, அவர்களெல்லாம் இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் வாழக்கூடிய மேம்பட்ட நிலையை நான் அருளப் போகின்றேன். எனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு நிலையை நான் கொடுக்க போகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் நான் இருக்கிறேன். அதனால நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மைமார்களுக்கு இனி தர்மயுக வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை நமக்கு இங்கே காண்பித்து தருகிறார். அப்ப தர்மயுக வாழ்வு என்பது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது இந்த உலகத்தையே படைத்து நியாயாதிபதியாகவும் தலைவனாகவும் உயர்ந்திருக்கின்ற அந்த பரம்பொருளே அந்த நிலையை நமக்கும் அருள்கிறார். இதுதான் தர்மயுக வாழ்வு. இது சாதாரண ஒரு மேலோக நிலையில, ஒரு லோகத்துல வாழ்ந்த நிலை கிடையாது.
அதாவது தேவலோகத்தில் தேவர்களாக வாழ்ந்தது போலவோ, அல்லது பரலோகத்தில் முனிவர்களாக வாழ்ந்தது போலவோ, அல்லது சிவலோகத்தில் வானோர்களாக வாழ்ந்தது போலவோ, அல்லது வைகுண்ட லோகத்தில் தர்மிகளாக வாழ்ந்தது போலவோ அல்ல. அதைவிட மேலான நிலை என்பதுதான் தர்மயுக நிலை. அந்த நிலையில இறைவனோடு சரிசமமாக நாம் வாழப்போகின்றோம் என்பதை இந்த இடத்துல அம்மைமார்களுக்கு பதில் சொல்லும்படியாக நமக்கு இங்கு ஐயா உணர்த்துகிறார். அதனால நீங்க அந்த கொடுக்கல் வாங்கல் தானே நான் பேசி இங்கு நான் மனம் கூடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்ன சொல்றாரு? ஐயா சொல்றாரு. அப்ப ஐயா சொல்றதுனுடைய பொருள் என்னன்னா, அதாவது முட்டப்பதி விஞ்சையிலே அங்க சொல்லப்படும், அதாவது நீ மனு முறை போல இந்த கொடுக்கல் வாங்கலை எல்லாம் நீ பேசி அவர்களை நீ மனம் செய்வாய். அதாவது யார? சப்தகன்னிமார்களை. அப்படி சொல்லப்பட்டுள்ள அந்த முட்டப்பதி விஞ்சையினுடைய பிரகாரம் இங்கு சான்றோர் மக்களை கூப்பிட்டு ஐயா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்ப்போம். மனங்கூடுவேன் எனவே உரைக்கமாயன் மனு வழியில் உதித்தகுல சான்றோர் எல்லாம் அணங்கு இன வழி போலே அவர்கள் வந்து ஆயனடி போற்றி மிக அன்பாய் நிற்க. அதாவது அந்த 7 கன்னிமார்களுடைய அந்த வம்சா வழிகளாக அப்படி 7 வழிகளாக வந்து அந்த மக்கள் வந்து நிற்கிறாங்க. எல்லா மக்களும் ஐயா சொன்ன உடனே வந்து நிற்கிறாங்க. அதாவது கொடுக்கல் வாங்கலே பேசுவதற்காக அந்த மக்கள் வந்து நிற்கிறாங்க, சான்றோர் மக்கள். அப்ப ஐயா என்ன பண்றாரு? அந்த மக்களுடைய குணங்குறைகளை எல்லாம், அந்த குணங்குறிகள், அந்த அடையாளங்களை எல்லாம் பார்த்து அவர் மகிழ்ந்து சொல்றார். அந்த மக்களை பார்த்து சொல்கிறார், அதாவது கொடுப்பதென்ன இவர்களை நான் மனங்கள் செய்தால் பணங்கள் மிக பொன்காசு ரொம்ப ரொம்ப பாவையர்க்கு சீதனங்கள் பகருவீரே. நான் இந்த உங்களுடைய தாய்மாராகிய இந்த 7 பேரையும் நான் திருக்கல்யாணம் செய்வதற்கு நீங்க என்ன சீதனம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கிறார். அதாவது அதுக்குள்ள பணம் காசு என்ன என்ன எல்லாம் சொல்லுங்க, விளக்கம் விவரமாக சொல்லுங்கள் என்று அந்த சான்றோர் மக்கள் தான் கேட்கிறார். இதான் மனு முறை போல கொடுக்கல் வாங்கல். அப்போ அந்த சான்றோர் மக்கள் என்ன சொல்றாங்க? ஐயா, நாங்க கொடுப்பதை நாங்க திரும்ப சொல்றோம், ஆனா நீங்க என்ன பரிசம் கொடுப்பீர்கள்? ஆக இங்கு ஒரு ஆணை திருமணம் செய்வதற்கு பெண் வீட்டார் ஒரு ஆண் வீட்டாருக்கு கொடுப்பது சீதனம், அதுபோல ஆண் வீட்டார் பெண் வீட்டிற்கு கொடுப்பது பரிசம். அப்போ இந்த ரெண்டையும் கேட்கிறாங்க. முதல்ல ஐயா என்ன பண்றாரு? சீதனத்தை கேட்கிறாரு. அப்போ அந்த சான்றோர்குல மக்கள் என்ன பண்றாங்க? பரிசம் நீங்கள் என்ன கொடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அப்போ இந்த பரிசத்தை ஐயா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அப்படி அந்த சான்றோரெல்லாம் சொல்லிடவே உடையகுல சொக்கருமே உரைப்பார் விண்ணும். இந்த சொக்கருங்கிற வார்த்தை எப்படின்னா, நமக்காக வந்தவர், நமக்காக உதவி செய்ய வந்தவர் என்கிற பொருளை குறிக்கும். அது மட்டுமில்லாமல் நமக்கான சொந்தம், இப்போ நம்முடைய தந்தையாக இருக்கக்கூடியவர், நம்முடைய ஆதார தந்தையாக, நாம் இந்த பூமியிலே பிறந்து கர்ம வினையை கழிப்பதற்கு ஆதாரமாக இருந்தவர் ஐயா வைகுண்டம். அப்படி வந்த அந்த ஆதாரமாக இருந்து இன்னைக்கு நம்மளை இந்த கலிகத்திலிருந்து மீட்டு தர்மயுக வாழ்வு கொடுப்பதற்காக வந்த சொந்த தெய்வம், அதுதான் சொக்கர். அப்படி சொல்றாரு, உடையகுல சொக்கருமே உரைப்பார் பின்னும். இவங்க பரிசம் கேட்ட உடனே இவர் சொல்றாரு பாருங்க, தகருமோ நான் தருகும் தங்க காசு சதா கோடி எண்ணமது தானோ இல்லை அப்படின்னு சொல்றாரு. தகருமோ நான் தருகும் தங்க காசு, நான் தரக்கூடிய தங்க காசு என்னைக்கும் அழிந்து போகாத தங்க காசு. தங்க காசுன்னா ஒளி நிலை என்று சொல்கிறார். அதாவது அந்த ஒளி நிலை என்பது எப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம ஒரு நிமிஷத்துல, அதாவது 60 நொடிகளில நமக்குள்ளால கோடிக்கணக்கான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். இதான் சதா கோடி எண்ணம். இந்த எண்ணங்கள் தான் நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய கர்ம கடுவினையை பிரதிபலிப்பவை. அப்ப இந்த எண்ணங்கள் முழுமையாக நமக்கு ஒழியணும், ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே நிலை பெறணும், மற்ற அனைத்து எண்ணங்களும் ஒழியணும். அப்படி ஒழிந்தாதான் நாம் ஞானம் பெற்றதற்கான அடையாளம். அதை தான் ஐயா இங்க சொல்றாரு, நான் தரக்கூடிய அந்த சதாகோடி எல்லா எண்ணங்களும் அழிந்து அந்த ஒளி பொருந்திய ஒரு நிலை என்னைக்குமே மாறாது. அப்படி மாறாத அந்த நிலைனா தர்மயுக வாழ்வு, அதை நான் தருவேன், அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அம்மைமார்கள் ஏற்கனவே அதுதான் கேட்டாங்க, எங்க பிள்ளைகளை புவியாள வைக்கணும், அதுக்கு தான் அவங்க தவம் செய்தார்கள். இப்போது ஐயா அந்த அம்மைமார்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரிசமானதும் இதுவே நமக்கு காட்டுகிறது. அப்ப நமக்கு அந்த வாழ்வை கொடுக்கிறாங்க. எண்ணமில்லாத வாழ்வு, எண்ணமற்ற வாழ்வு தான் சங்கடங்கள் இல்லாத தர்மபதி வாழ்வு. சங்கடங்கள் எப்படி வருது? எண்ணத்தினால வருது. அப்ப அந்த எண்ணங்கள் சதாகோடி எண்ணங்களை எல்லாம் அழித்து அங்கே ஒளி பொருந்திய அந்த மனதுக்குள்ளே ஒரே நினைவு, அதாவது போத உணர்வு என்று சொல்வார் ஐயா. பேத உணர்வு தான் நிறைய எண்ணங்கள் வருவது, போத உணர்வுனா ஒரே நிலை, அதாவது வைகுண்டரின் வாக்குப்படி வாழக்கூடிய நிலை நான் உங்களுக்கு அருள்வேன். இது என்னைக்குமே என்ன செய்யாது? தடைபடாது, தகர்ந்து போகாது அப்படின்னு ஐயா இங்க நமக்கு சொல்றாரு. தகருமோ நான் தருகும் தங்க காசு சதாகோடி எண்ணமது தானோ இல்லை, நிகருவீர் நீங்கள் தரும் சொத்தை எல்லாம் நினக்கரிய சொல்லிடுங்கோ நிசமே என்றார். ஆமா, நான் இதெல்லாம் கொடுக்கிறேன் பரிசமாட்டு, நீங்க என்ன என்ன சொத்தை எல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கிறார்.
அப்படி சொன்னதும் அந்த மக்கள் எல்லாம், அதாவது அவர்கள் அந்த உண்மையை உணர்ந்தவர்கள், அன்னைக்கு இருந்த சான்றோர்கள், ஐயாவை கூடி நின்ற சான்றோர்கள், வானத்தில் என்னெல்லாம் நடந்தது, ஐயா எப்படியெல்லாம் பந்தல் விதானம் செய்தார்கள் என்பதெல்லாம் கண்களோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட பரிபக்குவியர்கள் அவர்கள். அவர்கள் இறைவனை அடையக்கூடிய அந்த பரிபக்குவ நிலையை அடைந்த ஞானிகள் தான் அன்னைக்கு இருந்த சான்றோர் மக்கள். அப்படிப்பட்ட அந்த சான்றோர் மக்கள் ஐயா சொன்னதுமே அவ்வளவு பூரிப்பா சொல்றாங்க பாருங்க. யாமடியார் ஆளுகின்ற கூண்டபண்டம் பொன்னுடைமை எல்லாத்தையும் நாங்க தாரோம், ஆடு மாடு, அதாவது நாங்கள் வரை இனி உமக்குத்தான் சொந்தம், இதுதான் நாங்க தரக்கூடிய சீதனம் அப்படின்னு சொல்றாரு. மீண்டடிமை முக்காலும் உமக்கு நாங்கள் விலையடிமை ஆனோங்கான் விரையமாலே அப்படின்னு சொல்றாரு. அதனால நாங்க உங்களுக்கு சொந்தம், உங்களுடைய அடிமையாக நாங்க மாறிவிட்டோம். அதனால நாங்க வச்சிருக்கக்கூடிய அனைத்துமே உங்ககிட்ட நாங்க சீதனமாக நாங்க கொடுக்கிறோம். ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் எங்களை செய்யணும், கஷ்டப்படாம, கஷ்டங்கள் இல்லாம எங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி, பாண்டவரை காத்து ரட்சி தாண்டா போலே பாவையரும் மக்களும் பக்கம் தானே அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாண்டவரை நீங்க எப்படியெல்லாம் காத்தீங்க, அன்னைக்கு கிருஷ்ண பகவாராக அவதரித்து அந்த பாண்டவர்களுக்கு என்ன பண்றாரு, முதல்ல அட்சய பாத்திரத்தை கொடுக்கிறாரு. அவங்க கானகத்துல பசிந்திருந்து வாழ்றாங்க. அதன் பிறகு துரியோதனானவன் அந்த பாண்டவர்களை கொல்வதற்கு எத்தனையோ யுக்திகளை பயன்படுத்துகிறான். அதை அத்தனையும் முறியடித்து அந்த பாண்டவர்களை காத்து நின்றார். அதுபோல எங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாம இந்த கலியுக வாழ்விலிருந்து நாம் மீண்டு வாழ்வதற்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த சான்றோர் மக்கள் ஐயாவிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அப்பா ஐயா சொல்றாரு, பக்கமது என்றவுடன் மாயந்தானும் பதறாது உங்களையும் காத்து கொள்வோம், ஒக்கவன் குலங்களையும் ஆண்டு கொள்வோம். என்னுடைய அந்த குலங்கள் எல்லாத்தையும் நானே ஆட்சி செய்வேன். ஒன்னு போலே இருந்து புவி ஆள்வோம் நாமும். இந்த இடத்துல அழகா சொல்றாரு, ஒன்னு போலே இருந்து புவி ஆள்வோம் நாமும். பரம்பொருளும் பரம்பொருளால் படைக்கப்பட்ட உயிரும் சேர்ந்து ஒரே நிலையில் இந்த புவியை ஆள்கிறது என்கிறதை இந்த இடத்துல ஐயா நமக்கு சொல்கிறார். அதாவது நமது வாழ்வும் மக்களோட வாழ்வும் ஒன்று போலே என்கிற விஷயம் இந்த வரிகளில் நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படி இனி நீங்க அந்த உங்களுடைய தாய்மார்களுடைய கையை எனக்கு பிடித்து கொடுங்க, நான் அவங்கள திருமணம் செய்கின்றேன் என்று ஐயா சொல்கிறார். அதான் கைப்பிடித்து தாருமென உரைத்தீர் ஐயா, கணவரல்லோ முன்னவர்க்கு கருணை மாலே, மெய்பிடித்த மெல்லியரும் தேவியல்லோ மேதினிகள் அறிய அவதாரம் செய்தீர். இங்க சூட்சமான கருத்துக்களை அழகா சொல்றாங்க. அதாவது நீங்க எப்போதுமே சேர்ந்து இருந்தவர்கள், தலைவனும் தலைவியுமாக சேர்ந்து இருந்தவர்கள். அதான் சொல்றாங்க, கணவரல்லோ முன்னவர்க்கு கருணை மாலே. அந்த 7 அம்மைமார்களுக்கும் நீங்கள் முன்பு கணவராகத்தான் இருந்தீங்க. அதுபோல அந்த 7 சப்த மாதர்களும் அம்மைமார்களும் உங்களுக்கு மனைவிமார்களாக இருந்தார்கள். ஆனா நீங்க மேதினிகள் அறிவதற்கு நீங்கள் தனித்தனியாக இந்த பூமியிலே பிறந்து அவதாரம் செய்தீர்கள். இப்போது மீண்டும் நீங்கள் இணைகிறீர்கள் அப்படின்னு அந்த சான்றோர் மக்கள் அந்த உண்மை நிலையை சொல்றாங்க. அப்ப நம்ம சாதாரணமாக ஐயாவால் படைக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு 7 பேரை ஐயா திருமணம் பண்ணவா நினைக்கக்கூடாது. இது தெய்வ சக்திகளுடைய மீண்டும் இணையக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை நம்ம மீண்டும் நம்ம சொல்லணும். ஏன்னா இதுல நிறைய தவறு நிகழ்கிறது. அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்லிட்டு இதுல கொண்டு குழப்பறோம் கிடையாது. இது தெய்வ சக்திகளுடைய ஒரு இணைவு என்பதை நம்ம இந்த இடத்துல மீண்டும் நம்ம புரிந்து கொள்ளணும். அதுதான் அருமையாக அதுல சொல்றாங்க. அப்படி சொல்லிவிட்டு அந்த சான்றோர் மக்கள் சொல்றாங்க, எப்படிதான் நாங்க கையை பிடித்து இதுவும் ஒரு அவதார இகனைதானோ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு திருமணம் செய்து வைக்கும் போது லௌகீக முறையில் யாரு திருமணம் கையை பிடிச்சு கொடுப்பாங்க? அந்த பெண்ணை பெற்ற தந்தையும் கொடுப்பாரு. அந்த பெண்ணின் தாயோடு பிறந்த அந்த அண்ணன் தம்பி, தாயோடு பிறந்த அண்ணன் தம்பினா இந்த பெண்ணுக்கு தாய்மாமன் அவனும் சேர்ந்து அந்த பெண்ணோட கையை பிடிச்சு கணவர்கிட்ட கொடுப்பாங்க. இதுதான் லௌகீகமான அந்த மௌனி திருக்கல்யாணத்தினுடைய தன்மை. அதை தான் அந்த சான்றோர் மக்கள் கேட்குறாங்க, நீங்க 2 பேருமே எங்களுக்கு தாயும் தந்தையுமா இருக்கக்கூடிய நாங்க எப்படி உங்களுடைய கையை இடிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு அப்போ எங்களுக்கு காரணம் தெரியல, இருந்தாலும் நீங்க சொல்றீங்க நாங்க செய்யறோம், ஏன்னா நீங்க சொல்வது சரி என்கிற அந்த ஒரு நிலையில், அதாவது மறு பேச்சு பேசாமல் அவங்க என்ன பண்றாங்க, அம்மைமார்களுடைய கையை பிடித்து ஐயாவிட்ட கொடுக்குறாங்க. இதுதான் அந்த வாசகம். அங்க ரொம்ப அழகா இருக்கு. நம்ம இதுல நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது இந்த தெய்வாம்சம் பொருந்திய இந்த நிலை என்பது எப்படின்னா, நமக்கும் நாராயணருக்கும் உள்ள தொடர்புக்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த சப்தகன்னியர்கள். நம்ம இன்னைக்கு இவ்வளவு நிலைப்பாட்டில் இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ந்து நம்ம இனி தர்மயுக வாழ்வு அடைய போறோம்னா அதற்கு முழுமையாக ஆதாரமாக விளங்கியவர்கள் அம்மைமார்கள். அப்ப அந்த அம்மைமார்களை ஐயா தன்னோடு சேர்ப்பிக்கும் போது நாமும் ஐயாவோடு சுகந்தமாக அந்த தர்மயுக வாழ்வுக்கு போகிறோம் என்கிற உறுதிமொழியை நமக்குள்ளே உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அந்த உருவாக்குதலை தான் நம்ம இங்க என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ளணும். இதுவே நமக்கு இங்க மிக முக்கியமாக நமக்கு அருளப்படுகிறது என்பதையும் நம்ம உணர்வோம். ஐயாவுடைய அந்த அம்மைமாருடைய கையை சான்றோர் மக்கள் பிடித்து ஈரார்கள். அங்கு எப்படி திருக்கல்யாணம் நிகழ்கிறது என்பதை நம்ம தொடர்ந்து வாசகத்திலே பார்ப்போம்.
ஈந்திடவே மாயவரும் தங்கத்தாலே ரத்ன ஒளி போல் வீசும் தாலி தன்னை மாய்ந்து மிக போகாமல் தாலி வாழ மகா தர்ம யுகம் வாழ மாதும் வாழ ஏந்தும் புவி தர்மமது தழைத்து வாழ ஈசர் முதல் எல்லோரும் இருந்து வாழ சாந்தகுல சான்றோர்கள் தழைத்து வாழ தாலி மிக வாழவென்று தரித்தார் தாலி தாலி மிக தரிக்குகையில் மாதரோடு தாமனிய நாதனும் மகிழ்ந்து தானேது சொல்வார் கேலி மிக உரையாதுங்கோ இன்னம் கெணிமடவார் அநேகமுண்டு மனங்கள் செய்ய சோழியல்லோ ஆச்சுதன்று நினையாதுங்கோ தொல்புவியை அரசாழ்வீர் நிசமே சொன்னோம் மாலினுட சூட்சம் மகா கோடி உண்டு மனது சடையாமல் மிக வாழுவீரே வாழுவீர் கூடுவிட்டு கூடு பாய்வேன் மறுவூரு பாய்ந்து உங்கள் மனதில் வாழ்வேன் மாழுவேன் முழித்து பின் வருவேன் உங்கள் மனதலைந்து என இகழ்ந்து மாளாதுங்கோ தோளிலே இருந்து பல சூட்சம் செய்வேன் தோகையரே நீங்களெல்லாம் எனது பாயம் நாளிலே அறிந்து மிக கண்டு கொள்ளும் நாரணரின் நடப்பிதுவே நியாயம் சொன்னோம் சொன்ன மொழி தனை மறந்து நீங்கள் எல்லாம் தூசணித்து எனை கபடம் எண்ணாதுங்கோ என்னுடைய தொழில் இதுவே உங்களோடு இருந்து தர்ம முடிசூடி ஆளும் மட்டும் பொன்னுடைய நாடதுக்கு வானோர் தம்மை போக விடை கொடுக்கவர் போனாரங்கே கன்னிமட வார்க்கையை பிடித்து கொண்டு கருணைப்பதி தெருவீதி வருகின்றாரே. அந்த சான்றோர் மக்களெல்லாம் நம்முடைய தாய்மார்களான அந்த சப்தகன்னிமார்களை ஐயாவினுடைய அந்த கைகளிலே அங்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்படி ஒப்பு கொடுத்தவுடன் ஐயா அந்த அம்மைமார்களுக்கு தாலி தருக்கிறார்கள். எப்படின்னு பார்ப்போம். ஈந்திடவே மாயவரும் தங்கத்தாலே ரத்ன ஒளி போல் வீசும் தாலி தன்னை மாய்ந்து மிக போகாமல் தாலி வாழ மகாதரும யுகம் வாழ மாதும் வாழ அப்படின்னு சொல்ற. அதாவது தாலி என்பது ஒரு இணைப்பு, அதாவது நாடிகளினுடைய சேர்க்கை, அதாவது நம்மளுடைய மூச்சு துடிப்பினுடைய சேர்க்கை, இப்படி பற்பல பொருள்களை அது தரும். தாலி என்பது ஒரு இணைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு. ஒரு உயிருக்கானது, அந்த உயிரானது இயக்கம் பெறணும்னா அந்த நாடி ஓட்டமானது, வாசி ஓட்டமானது அந்த உடலுக்கு இருக்கணும். இருந்தால் தான் அந்த உடலை வைத்து அந்த உயிரானது இயங்க முடியும். அதுபோல நம்மை இரண்டையும் இணைக்கக்கூடியது அந்த தாலி என்கிற மாதிரி அந்த தாலியினுடைய பொருள் இங்கு சொல்லப்படுகிறது. அதாவது தன்னிலிருந்து பிரிந்து சென்ற அந்த திருவருள் சக்திகளான 7 சப்த மாதர்களையும் மீண்டும் தன்னோடு இணைப்பிப்பதற்கான ஒரு சேர்க்கை நிகழ்வுக்காக அங்கு தாலி தரிக்கிறார்கள். அந்த தாலியானது எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தா ஒளி வீசுகிறது. ரத்தினத்தின் ஒளி வீசக்கூடிய அந்த தாலியை அங்கு தரிக்கிறார்கள். இந்த தாலி என்னைக்குமே நீடிக்கும். அதுதான் சொல்றாரு, மாய்ந்து மிக போகாமல். இது என்னைக்குமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு.
நம்மை பெற்ற தாயும் தந்தையுமாகிய நாராயணரும் சப்தகன்னிமாரும் இணைகின்ற அந்த நிகழ்வு என்றுமே மாறிப்போகாது என்கதை இந்த இடத்துல உணர்த்தப்படுகிறது. மேலும் ஏந்து புவி தருமமது தழைத்து வாழ ஈசர் முதல் எல்லோரும் இருந்து வாழ. ஏந்து புவி தர்மம்னா இன்னைக்கு அதர்மம் மேலோங்கி நிற்கிறது கலியுகத்தன்மையினால. அந்த கலியனுடைய விளையாட்டால இன்னைக்கு தர்மம் தலைகுனிந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த தர்மமானது மீண்டும் எழுச்சி பெற்று இந்த பூமியிலே இந்த தர்மயுகத்திலே நிலை பெற வேண்டும், அந்த தர்மம் தழைக்கணும் அப்படி என்று சொல்லி அதை வாழ்த்தி அந்த தாலியை தரிக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஈசர் முதலான அனைத்து தெய்வ சக்திகளும் ஒருங்கிணைந்த தேவ சங்கங்களும் இந்த பூமியிலே அதாவது தர்ம யுகத்திலே இருந்து வாழ வேண்டுமென்று வாழ்த்தி அந்த தாலியை தரிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சாந்தகுல சான்றோர்கள் தழைத்து வாழ தாலி மிக வாழவென்று தரித்தார் தாலி. சாந்தகுல சான்றோர்கள்னா பக்குவ நிலையை அடைந்தவர்கள், அதாவது தன்னுடைய மனதை அடக்கி ஆளக்கூடிய தகுதி பெற்ற அந்த ஞான பாக்கியவான்களாகிய சான்றோர் மக்கள் தழைக்கணும். அந்த மக்கள் தழைத்து எல்லா மக்களும் அந்த நிலையை அடையணும். அதற்கு வாழ்த்து தெரிவித்து அந்த தாலியை ஐயா தரிக்கின்றார். மேலும் தரிக்கின்ற அந்த தாலியையும் வாழ்த்தி ஐயா என்ன பண்றார், அந்த தாலியை தரிக்கின்றார். ஆக இந்த தாலியானது தர்மயுக பந்தத்தை அங்கு உணர்த்துகிறது. அம்மைமார்களுக்கும் ஐயாவுக்குமான அந்த இணைப்பை மட்டுமல்லாமல் இதன் மூலம் அவர்களுக்கு பிறந்த அந்த சான்றோர் வழி முழுவதும் அந்த தர்மயுகத்திலே சென்றடைகிறது. அங்கு தர்மம் தழைக்க ஈசர் முதல் எல்லா தேவசங்கமும் சூழ அந்த தர்மயுக ஆட்சி முழுமையாக நிலைபெறப் போகிறது என்பதை குறித்து காட்டக்கூடிய வகையில் அது மாறாத ஒரு தாலியை அம்மைமார்களுக்கு ஒளி பொருந்திய நிலையிலே, இன்னைக்கு இருள் நிறைந்த உலகம் கலியுகம், இனி நடக்கப் போகிற தர்மயுகம் ஒளி பொருந்திய தர்மயுகம். அந்த ஞான பிரகாசமான அந்த நிகழ்வை ஐயா அங்கு நமக்கு காட்டுகிறார். இதுதான் அந்த தாலி தரிக்கக்கூடிய வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்தது ஒரு 3 விருத்தங்கள் வருகிறது. இந்த 3 விருத்தங்களும் சற்று மாறுபட்ட சில உணர்தலை நமக்கு தருகிறது. அதாவது எப்படி முருகனுக்கு ஐயா சட்டம் சொல்றார். முருகன் என்பவன் வேறு அல்ல, நாரணத்தினுடைய இன்னொரு அவதாரம்தான், இன்னொரு யுகத்திலே நடந்த ஒரு அவதாரம். ஆனால் அந்த முருகனுக்கு சில சட்டங்களை ஐயா வைத்தார் வைகுண்டமாக அவதரித்து வரும்போது. அப்போ அதனுடைய பொருள் என்னன்னா, முருகனுக்கு சொல்வது போல நமக்குத்தான் ஐயா அங்கு சட்டம் சொன்னார், முருகனுக்கு அல்ல. அதுபோல இனி வரக்கூடிய 3 விருத்தங்களும் அம்மைமார்களுக்கு சொல்வது போல ஐயா நமக்கு சில எச்சரிக்கையும் இப்படி நடக்க வேண்டும் என்கிற அறிவுறுத்தலையும் நமக்கு தருகிறார். இந்த இடத்துல சில குழப்பங்கள் வருது. மக்கள் என்ன நினைக்கிறோன்னா, இது அம்மைமார்களுக்கு சொன்னது. அப்போ அம்மைமார்களுக்கு சொன்னது, ஆனால் அம்மைமார்கள் சாதாரண ஒரு மனித பெண்களாக ஒரு காட்டப்படக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுறோம். ஆனால் அப்படி இல்லை. வேறு எந்த இடத்துல அது சொல்லப்படலை. இந்த இடத்துல அது சொல்வதன் காரணம் நமக்கு சில உண்மைகளையும் சில அறிவுறுத்தல்களையும் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். காதால கேட்டு மனதால் தியானித்து இந்த இகனை திருக்கல்யாணத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம், அந்த நற்பேரை. அப்படிப்பட்ட நமக்கு வாழ்வியலுக்கான சில அறிவுறுத்தல்களை ஐயா இந்த 3 விருத்தத்தின் மூலம் நமக்கு தருகிறார். தான் அம்மைமார்களுக்கு சொல்வது போல நமக்கு இங்கு பரிபூரணமாக உணர்த்துகிறார். அகிலத்திரட்டினுடைய சித்தாந்தமே அதுதான். அதாவது சரஸ்வதி மாதேவிக்கு சொல்லக்கூடிய வரலாறு தான் அகிலத்திரட்டு அம்மானை. அதுபோல இங்கு சப்தமன்னிமார்களுக்கு சொல்வது போல நமக்கு ஐயா தருகிறார். அதுதான் சொல்றார் பாருங்க. தாலி மிக தரிக்குகையில் மாதரோடு தமனிய நாதனும் மகிழ்ந்து தான் ஏது சொல்வார்.
கேலி மிக உரையாதுங்கோ இன்னும் கெணிமடவார் அநேகமுண்டு மனங்கள் செய்ய. அதாவது உங்கள் 7 பேரையும் நான் திருமணம் செய்துட்டேன், இதோடு நின்று விடுவதில்லை, இன்னும் நிறைய மடவார்களை நான் திருமணம் செய்ய இருக்கின்றேன். இன்னும் 7 பேரை திருக்கல்யாணம் பண்ண போகின்றார். வரக்கூடிய 16ஆம் நாள் வாசகம் சனிக்கிழமை அன்று ஐயா ஒரு 6 அம்மைமார்களை திருக்கல்யாணம் செய்கிறார். அடுத்தது 17ஆம் நாள் பட்டாபிஷேக வாசகம் அன்று ஒரு அம்மைமாரை ஐயா திருக்கல்யாணம் பண்ணுகிறார். அப்போ இன்னும் 7 அம்மைமார்களை, அதாவது தெய்வ சக்திகளை, தன்னிடம் இருந்து பிரிந்து நிற்கின்ற தெய்வ சக்திகளை சன்னோடு இணைக்கின்ற அந்த நிகழ்வு நடக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் கேலியாக நினைத்து விட வேண்டாம். அதுபோல் இன்னும் ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்கிறாங்க சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணாதுங்க, சடையாதுங்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சோலிமிக ஆச்சுதென்று நினையாதுங்கோ தொல் புவியை அரசாழ்வீர் நிசமே சொன்னோம். நீங்கள் இந்த பூவியை ஆளுவது நிச்சயம், அதில் மாற்றம் இல்லை. அதனால் என்னுடைய சூட்சம் என்கிறது இது மட்டும் கிடையாது, இன்னும் மகாகோடி சூட்சம். நான் இன்னும் எத்தனையோ வேலைகளை நான் செய்வேன். அதனால் அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், மனம் சடையாமல் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த மனம் சடையாமல் வாழ்வது நமக்காக சொல்லப்பட்ட அந்த விருத்தம். அப்போ இன்னும் ஐயா நிறைய திருமணங்களை செய்ய இருக்கின்றார். ஒவ்வொரு திருமணத்திற்கும் ஒவ்வொரு காரண காரியம் இருக்கின்றது. அதையெல்லாம் நம்ம ஆய்ந்து உணர்தல் வேண்டும் என்பதற்காக இந்த விருத்தம் நமக்கு இங்கு சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இறைவனுக்குடைய சூட்சுமங்கள் கோடி, அதில் கொஞ்சம்தான் அகிலத்திரட்டில் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இதையும் தாண்டிய நிலையில் உள்ளவன் இறைவன் என்கிற பரிபக்குவ நிலையை நம்ம அடையணும் என்கிறதுக்காக இந்த விருத்தம் இங்கே அம்மைமார்களின் வாயிலாக நமக்கு உணர்த்தப்படுகிறது. அடுத்ததாக சொல்கிறார், வாழுவீர் கூடுவிட்டு கூடு பாய்வேன் மறுவூறு பாய்ந்து உங்கள் மனதில் வாழ்வேன். இந்த கூடு விட்டு கூடு பாய்வதுன்னா எப்படின்னா, ஒருவருடைய சிந்தையிலிருந்து இன்னொருடைய சிந்தைக்கு நான் தாவுவேன். அது மட்டுமல்லாமல் பல வேஷங்களை நான் எடுப்பேன். அப்படி என்று சொல்லி எப்படி இருந்தாலும் உங்களுடைய மனதில் நான் வாழத்தான் நான் செய்வேன் என்று சொல்கிறேன். அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு சில சங்கடங்கள் வரும், நன்மைகள் வரும், தீமைகள் வரும். நன்மைகள் வரும்போது இறைவனை போற்றுவதும், தீமைகள் வரும்போது இறைவனை நிந்திப்பதும் ஒரு மனித இயல்பாக இருக்கிறது. அப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நாம் பல சூட்சும வேலைகளை செய்வேன். நான் எந்த வேலை செய்தாலும் இன்றைக்கி நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா, சில நன்மைகள், சில ஞானத்தை நமக்கு உணர்த்துவதற்காக இறைவன் அந்த கஷ்டங்களை கொடுக்கிறார் என்கிறதை உணர்ந்து அந்த கஷ்டங்கள் வரும்போது இறைவனை தூற்றாமல் இருக்கணும். இறைவனை துதிக்க தான் செய்யணும், போற்ற தான் செய்யணுமே தவிர இறைவனை தூற்றக்கூடாது என்கிற விஷயத்தை இங்கு சொல்லுகிறார். அதான் மாளுவேன் முழித்துவின் வருவேன் உங்கள் மனதலைந்து என இகழ்ந்து மாளாதுங்கோ. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இறைவனை தூற்றுகிறோம். அப்படி நீ தூற்றுவதால் பிறவிப்பிணி உங்களை அடையும் என்கிற அம்மைமார்களின் வாயிலாக நமக்கு இங்கே சொல்கிறார். ரொம்ப தெளிவாக அழகாக சொல்கிறார் பாருங்க. இப்போது ஐயா இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். அதாவது ஐயா நாராயணர் வைகுண்ட பெம்மானுக்கு விஞ்சு அருள்வார். அப்போ ஐயா சொல்லுவார், பஞ்சமிர்தே என்னுடைய பாதை தப்பி நீ நடந்தால் கொஞ்சம் கிளியே கொன்னெழுப்புவேன் உன்னை. அப்போது நம்ம நினைப்போம், ஐயா நாராயணர் தான் தெய்வமோ, வைகுண்டங்கிறது சாதாரண ஒரு ஆள் அப்படிங்கிறது எண்ணம் தான் இந்த இடத்துல தோணும். ஆனால் இந்த இடத்தினுடைய பொருள் முழுக்க முழுக்க நமக்கு சொல்லப்பட்டுள்ள சில காரியங்களை வைகுண்டர் வாயிலாக நமக்கு சொல்லப்பட்டது. அதனால தான் விஞ்சை பகுதி நிறைய விஷயங்களை உள்ளடக்கியது. அந்த விஞ்சை பகுதியை அணுவாக நம்ம ஆராயும் போது நிறைய விஷயம் நமக்கு புலப்படும். அப்போ பஞ்சமிர்தே என்னுடைய பாதை தப்பி நீ நடந்தால் கொஞ்சம் குழியை கொன்னெழுப்புவேன் என்பது வைகுண்டரை நேரடியாக உணர்த்தவில்லை, வைகுண்டருடைய மக்களாகிய நமக்கு சொல்லப்பட்டது. அதுபோல இங்கு ஐயா என்ன சொல்றாரு, என்ன கேலி பேசி நீங்க மாளாதுங்கோன்னு சொல்வது நமக்கான உபதேசம். அதான் சொல்றாரு, மனதலைந்து என இகழ்ந்து மாளாதுங்கோ. நான் இப்படியெல்லாம் செய்கிறேன், கஷ்டத்தை கொடுக்குறேன்னு நினச்சி என்ன பண்ணிடாதீங்க, என்ன இகழ்ந்து நீங்கள் பிறவியாக உங்களுக்கு கஷ்டத்தை நீங்கள் உண்டு பண்ணாதீங்கிறத மீண்டும் தெளிவாக சொல்கிறார். அடுத்து பண்ணுறாரு பாருங்க, தோளிலே இருந்து பல சூட்சம் செய்வேன் தோகையரே நீங்களெல்லாம் எனது பாயம். இங்கும் அப்படி தான் சொல்கிறார்.
அதாவது நீங்கள் எனக்கு வேண்டப்பட்டவர்கள், எனக்கான மக்கள், எனக்கான தேவியர்கள். ஆனால் நான் உங்கள் தோளில் இருந்தே நான் என்ன பண்ணுவேன், சில சித்து வேலைகள் எல்லாம் செய்வேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க, ஒரு ஏமாற்றத்தை நீங்கள் அடைஞ்சிடாதீங்கிறத இன்னும் அழகாக சொல்கிறார். நாளிலே அறிந்து மிக கண்டுகொள்ளும் நாரணரின் நடப்பிதுவே நியாயம் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நாராயணர் என்ன பண்ணுவார்னா, கஷ்டத்தை கொடுத்து அதன் மூலம் அவனை ஞானகதி உண்டு பண்ணுவார். இதெல்லாம் நாராயணருடைய செயல். அதனால் இந்த செயலை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறு இழைத்து விடக்கூடாது என்பதை அம்மைமார்கள் வாயிலாக நமக்கு இங்கு சொல்லுகிறார். அடுத்து இன்னும் சொல்கிறார் பாருங்க. சொன்ன மொழி தனை மறந்து நீங்களெல்லாம் தூசணித்து எனை கபடம் எண்ணாதுங்கோ. இவன் கள்ளன் அப்படின்னு சொல்லி என்ன தப்பாக சொல்லாதீங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். என்னுடைய தொழில் இதுவே உங்களோடு இருந்து தர்ம முடிசூடி ஆளு மட்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த என்னுடைய தொழில் இதுவே உங்களோடு இருந்து தர்ம முடிசூடி ஆளு மட்டும்னா அது என்ன தொழில்? அப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஞானத்தை கொடுப்பதற்காக இறைவன் நிறைய சித்து வேலைகளை எல்லாம் செய்வார். ஞானம் கிடைக்கணும். ஞானம் கிடைத்தாதான் அந்த உயிர் மீண்டும் பிறக்காதபடி அது நிறைநிலை வாழ்வை அடைந்து தர்மயுக வாழ்வு என்கிற ஒரு உயர்நிலைக்கு அந்த உயிர் செல்லும். அதுதான் ஐயா இங்கு வந்தார். 1008 மாசியிலே நமக்காக இங்கு வந்ததுக்கு காரணம் அதுதான். அப்போ அந்த காரணத்தை அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். எதுவரை? தர்மயுகம் உதிக்கும் வரை அந்த காரணத்தை செய்வார். இதை தான் இங்கே அம்மைமார்கள்ட்ட சொல்கிறார். ஆனால் இதில் சில தவறுகள் நிகழ்கிறது. எப்படின்னா, அம்மைமார்களை எப்படி திருக்கல்யாணம் பண்ணுறாரோ அதுபோல் ஒவ்வொரு உயிரையும் ஐயா திருக்கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னு இந்த இடத்துல விளக்கம் கொஞ்சம் மாறுதலாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கு சொல்லப்படுவது அந்த முதல் 2 விருத்தத்தை நம்ம பார்க்கும்போது எப்படியெல்லாம் ஐயா அந்த எண்ணெய் கபடம் எண்ணாதீங்க, என இகழ்ந்து மாளாதுங்கன்னு சொல்றாரோ அந்த விஷயத்தை ஒப்பு நோக்கும்போது இது நாராயணருடைய சொந்த வித்தை, இது அவருடைய சொந்த தொழில். இந்த மக்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக வந்த தாள கடப்பாரை தற்காக்க வந்த ஐயா வைகுண்டருடைய தொழில். இந்த தொழில் தர்மயுகம் மலரும் வரை இந்த தொழில் நடக்கும். அதனால் நீங்கள் இருங்க, அதட்டாமலே இருங்கோ அப்படின்னு என்னோட இடத்துல சொல்லுவார். அப்போ என்னுடைய தொழில் இதுவே உங்களோடு இருந்து தர்ம முடிசூடி ஆளு மட்டும்னு சொல்லி அம்மைமார்கள்ட்ட எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு அங்கு வந்திருந்த தேவசங்கங்களான தேவர்கள் வானோர்களை எல்லாம் மீண்டும் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய இடத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லி அந்த அம்மைமார்களுடைய கையை பிடித்து அந்த பதியினுடைய தெருவீதி வலம் வருகின்றார். இந்த தெருவீதி வலம் வருதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, சாமிதோப்பு அந்த தெரு வீதியை ஐயா வலம் வந்ததையும் நம்ம சொல்லலாம் வெளிப்படையாக. மேலும் இதில் நமக்கு என்னென்னா, ஐயா நம்மளுடைய ஆதார தலங்கள் என்று சொல்லக்கூடிய மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், மனாதகம், விசுத்தி என்கிற 6 ஆதாரத்தையும் சுற்றி கடைசியாக அந்த சகஸ்ரம் என்கிற அந்த ஆதார தலத்தையும் சுற்றி அந்த சகஸ்ரத்தின் நடுவிலே வந்து அமர்கிறார். இதைத்தான் என்ன பண்ணால் தெருவீதி வலம் வருதலாக சொல்லப்படுகிறது. இந்த தெருவீதி வலம் வருவது நமக்கு வெளிப்படையாகவும் பொருள் எடுக்கணும், உள்முகமாகவும் பொருள் எடுக்கணும். 2மே இந்த இடத்துல பொருந்தும். அப்படி அவர்கள் வலம் வரும்போது என்னென்ன பேசி அவர்கள் வலம் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை நிலையை நமக்கு இங்கே உணர்த்த போகிறாங்க. அந்த உணர்த்துதலை நம்ம அடுத்தது வாசகத்தின் மூலம், அதாவது சிந்து பாட்டு, அது சிந்து ராகத்தில் அமைந்த பாட்டல். அதை நம்மளுடைய தாய்மார் அதை படிப்பாங்க. படித்து முடித்த பிறகு நாம் மீண்டும் அதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம். தெருவீதி நாம் வருவோம் எந்தன் தேவிமாரே கன்னிநாயகமே, மறுவினிய கன்னியரே பதி வலங்கள் சுற்றி நாம் வருவோம். கண்மணியே காரணரே ஓஹோ காயாம்பூமேனியரே, மண்ணேளும் அளந்தவரே ஓஹோ மாயவரே நாம் பலம் வருவோம். பெண்ணரசே மாமையிலே நமது பொறுமைப்பதி வலம் வருவோம். தன்னமுள்ள தேவிமாரே நமது தருமபதி வலம் வருவோம். ஆண்டமணி நாயகமே உலகு ஆண்டருளும் என் கண்மணியே,
காண்டம் நிறைவேற்ற வந்த எங்கள் கணவனாரே நாம் வலம் வருவோம். பொறுமைப்பதி வலம் வருவோம். கலி பொடிய யாமம் போட்டிடுவோம். தருமமது தழைக்க செய்வோம். பதி தானே வலம் தான் வருவோம். பொல்லாத வகையளித்து சுவாமி புது பூமி தோண வைத்து கல்லாதார் கருவறுத்து சுவாமி கதியப்பதி வலம் வருவோம். நாடும்பதி தலங்கள் வாழும் பெண்ணே நம்முடைய இனங்கள் வாழும் கேடுகளி கோடரவே பெண்ணே கிளர்ந்த பதி வலம் வருவோம். ஆகாத பேரையெல்லாம் சுவாமி அக்கினிக்கு விருந்தளித்து வாகாக தர்மபதி சுவாமி வாழும்பதி வலம் வருவோம். முன்குரோணி உதிரமதால் பெண்ணே உதித்து வந்த குலங்களெல்லாம் தன் குணத்தால் மாண்டு போக பெண்ணே தர்மபதி வலம் வருவோம். மாத்தானொழிய வேணும் சுவாமி மக்களெல்லாம் வாழ வேணும். காத்தோரை கைவிடாமல் நாமல் கருணைப்பதி வலம் வருவோம். தெண்டமிரை பொய்களவு பெண்ணே செய்யும் பண்ட குலங்களெல்லாம் கொண்ட கலி கூடமள கூறு நாதர்பதி வலம் வருவோம். வீணான கலியுகத்தை சுவாமி வெய்யோனுக்கு அமுதளித்து சாணாரை வைத்து அழ சுவாமி தர்மபதி வலம் வருவோம். நாடும்பதி துலங்குதடி பெண்ணே நல்ல சிலை குதிக்குதடி ஆடு மாடு அருகுதடி கர்த்தா ஆவினங்கள் தோணுதடி நல்ல பதி துலங்கணுமே சுவாமி நாடு தர்மம் ஆகணுமே பொல்லாப்பது ஒழியணுமே சுவாமி புத்தி ஒன்றாய் குவியணுமே கோவில் தெரு துலங்கணுமே நம்மள் கோட்டை வெளியாகணுமே தேவருட நல் திருநாள் பெண்ணே தினம் வந்து கூடணுமே தங்கத்தொட்டில் தண்டாயமும் சுவாமி தாண்டும் பதி வீதிகளும் சங்கையோடு டம்மனமும் சுவாமி தலத்தில் வந்து தோணணுமே கோட்டையிட்டு கொடியுங்கட்டி பெண்ணே கொத்தளமாய் மேடை செய்து நாட்டையெல்லாம் தான் கிளுக்கி பெண்ணே நமக்கு பதியேறணுமே நம்பினோரை காக்கணுமே சுவாமி நாடு கட்டி ஆளணுமே அம்பலங்கள் ஏறணுமே சுவாமி அவதாரங்கள் நடத்தணுமே சிங்காசனம் ஏறணுமே பெண்ணே தீவட்டிகள் போடணுமே கண்காட்சை காணணுமே நானும் கன்னியரை கைப்பிடித்தால் பாக்கியங்கள் பெருகணுமே சுவாமி பாரிலுள்ளோர் காணுதற்கு ஆக்கி நாங்கள் படைக்கணுமே சுவாமி அமுதருந்தி வாழணுமே மக்கள் பெற்று வாழணுமே பெண்ணே வந்து எந்தன் கால் பீடித்து ஒக்க நின்றாராடணுமே பெண்ணே உற்றப்பள்ளி மெத்தை சுள பால் பவுசு பெருகணுமே சுவாமி பஞ்சனையில் கொஞ்சணுமே தூளருமை அறியாமலே கலி தொல்புவியும் மயங்கணுமே சமுசாரியாகணுமே பெண்ணே தலையில் சொரு சுமக்கணுமே ஓதாரியாகணுமே பெண்ணே
உங்களை நான் அடிக்கணுமே, அயலூரு போகணுமே சுவாமி, அழைக்க நீரும் வரவேணுமே, கயல்விழி மாறொருதற்கொருதர் சுவாமி, கட்டுதல்கள் கொள்ளணுமே, நானும் வந்து நிறுத்ததற்கு பெண்ணே, நல்ல மொழி சொல்லணுமே, தேனும் பாலும் போல நாமல் பெண்ணே, தேசமதில் வாழணுமே, கண்டு இந்த நீசர்குலம் சுவாமி, களிப்பு சொல்லி உம்மை மிக, பெண்டுகட்கு வீங்கி என்று சுவாமி, பொல்ல பயல் ஏசணுமே, காரணத்தை அறியாமலே பெண்ணே, கலிப்பயல்கள் தானகைத்தால், மாரணத்தின் தீர்வை தன்னில் பெண்ணே, மடுநரகம் பூத்திடுவேன், செம்பவள நற்பதியின் சுவாமி, தெருவலங்கள் சுத்தி வந்தோம், பொன்பதிக்குள் நாமல் புக்கி மாறு, பொழுது வந்தால் வருவோம் ஐயா. அதாவது ஐயா நாராயணரும் அம்மை சப்தமாதர்களும் அங்கே கருணைப்பதி என்கிறக்கூடிய அந்த பதியை சுற்றி வலம் வருகிறார்கள். அதாவது நம்ம இன்னைக்கு உள்ள உலக முறைப்படி மௌனி கல்யாணம் முடிந்ததும், அதாவது மாங்கல்யம் செலுத்திய உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காமனத்தை சுற்றி அந்த மனைவியினுடைய கரம் பற்றி கணவனானவன் அந்த வலம் வருவான். இது இன்றைக்கி உலகத்தில் உள்ள ஒரு சம்பிரதாயம். அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு மேலே மலர் தூவி என்ன பண்ணுவாங்க, அவங்க வாழ்த்துவாங்க. பொதுவாக அந்த வாழ்த்து எப்படி இருக்கும்னா, இந்த மணமக்கள் இருவரும் ஒரு இல்லறத்தை நல்லறமாக வாழ்ந்து, நல்ல சான்றோர் மக்களை பிள்ளைகளாக பெற்றெடுத்து, அவர்களை சான்றோர்களாக வளர்த்து, அவருடைய இல்லற கடமையை அவர்கள் செவ்வனே செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்த்துதலை எல்லா மக்களும் செய்வாங்க. ஆனால் இங்கே இந்த இகனை திருமணத்திலே ஐயா நாராயணரும் சப்தகன்யருடைய கையை பிடித்து ஒரு பதியை வலம் வருகிறார். அப்போ அந்த பதியை வலம் வரும்போது அவர்கள் ஒருத்தர் முதல்ல ஐயா சொல்கிறாரு, அடுத்தது அம்மைமார்கள் சொல்கிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லி வராங்கன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு உள்ள பேரை நம்ம எப்படி கொடுக்கணும், இந்த பிள்ளைகள் இந்த கலியுகத்தில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அப்போ அந்த மக்களை, அதாவது தங்களுடைய பிள்ளைகளை நம்ம எப்படி காப்பாற்றணும் என்கிற அந்த சிந்தனையை மனதில் ஏற்றி அவர்கள் ஒவ்வொரு விருத்தமாக பாடி அந்த பதியை வலம் வருகிறார்கள். இதுதான் சிறப்பு. அப்போ இந்த விருத்தத்தை நம்ம படித்தாலே நம்ம எந்த அளவுக்கு நம்ம இதிலேருந்து நம்ம எளிதாக விடுபட முடியும் என்பது இந்த சிந்து பகுதியில் ரொம்ப அற்புதமாக ஐயா நமக்கு அங்கே சொல்லித்தாராங்க. அதை நம்ம ஒவ்வொரு விருத்தமாக நம்ம பார்க்கலாம். முதல்ல திருவீதி நாம் வருவோம், எந்தன் தேவிமாரே கன்னி நாயகமே, மறுவினிய கன்னியரே பதி வலங்கள் சுற்றி நாம் வருவோம். அது அம்மைமார்களை அதாவது அம்மைமார்களுடைய புகழை சொல்லி ஐயா என்ன பண்ணுறாங்க, அம்மைமார்களுடைய கரம் பற்றி வலம் வராங்க. அதுபோல் அம்மைமார்கள் அடுத்து சொல்கிறாங்க, கண்மணியே காரணரே, அதாவது அனைத்துக்கும் காரணமாக இருக்கிற இந்த உலகத்தினுடைய அருட்பெரும் ஜோதி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி, காயாம்பு மேனியரே, காயாம்பு மேனியர்னா என்னைக்கும் மாறாத நிலையில் இருப்பவர். அதாவது அது ஒரு விஷயம் என்னாகாது, பழுதுபட்டு போகிறதோ அப்படி இல்லை, எப்போதுமே அந்த காயாம்பு மேனியாக இருக்கக்கூடிய மேனியரே, மண்ணேழும் அளந்தவரே, அதாவது கீழே உள்ள அந்த மண் ஏழையும் பூமியை அளந்து நிற்கக்கூடியவரே அப்படின்னு சொல்லி நாராயணரை போற்றி அம்மைமார்கள் அங்கே வலம் வருகிறார்கள். அடுத்து ஐயா சொல்கிறாரு, பெண்ணரசே மாமையிலே நமது பொறுமைப்பதி வலம் வருவோம், தன்னமுள்ள தேவியரே நமது தருமபதி வலம் வருவோம். ஏன் இங்கே பொறுமைப்பதி தருமபதினு சொல்லப்படுதுன்னா, இந்த பொறுமைப்பதி என்பது இந்த மக்கள் அந்த கலியுகத்திலேருந்து மீண்டு வருவதற்கு ஒரு முக்கியமான குணம் இங்கு பொறுமை குணம். இந்த பொறுமை குணம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்போது தான் அந்த தர்மபதியை நம்ம என்ன போய் சேர முடியும் என்கிறது தான் இந்த இடத்துல தான் பொறுமைப்பதி, தர்மப்பதி, கருணைப்பதி அப்படின்னு ஒவ்வொரு அந்த வார்த்தைகளையும் இங்கு எடுத்தாளப்படுகிறது. அடுத்த வரி அம்மைமார்கள் சொல்லுவாங்க, அதாவது ஆண்டமணி நாயகமே உலகு ஆண்டருளும் என் கண்மணியே, காண்டம் நிறைவேற்ற வந்த எங்கள் கணவனாரே நாம் வலம் வருவோம். இங்கே எல்லாவற்றையும் இதுக்கு முன்னே ஆண்டு கொண்டிருப்பவரும் தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவரும் எங்கள் கணவனார், அதாவது நாராயணர் என்று போற்றுறாங்க. மேலும் காண்டம் நிறைவேற்ற வந்துன்னா இந்த மக்களை கலியிலிருந்து மீட்டெடுத்து அவர்களுக்கு தர்மயுக வாழ்வு கொடுப்பதற்காக 1008 மாசியிலே இங்கு மண்ணகம் உதித்து வந்து எங்களையும் திருக்கல்யாணம் செய்து இந்த காண்டத்தை நிறைவேற்றி வைத்திருக்கிறீர் என்று அம்மைமார்கள் ஐயா நாராயணரை போற்றுவதாக இந்த விருத்தம் அமைகிறது. அடுத்ததாக ஐயா சொல்றார்,
பொறுமைப்பதி வலம் வருவோம், கலி பொடிய யாமம் போட்டிடுவோம். அதாவது இந்த கலி அழியணும்னா அதுக்கு பொறுமைங்கிறது அவசியம். அதனால தான் பொறுமைப்பதியே நம்ம வலம் வருவோம் அப்படின்னு சொல்கிறார். தருமமது தலைக்க செய்வோம், பதி தானே வலம் நாம் வருவோம். இந்த உலகத்தில் இன்னைக்கு அதர்மம் கோலைச்சு கொண்டிருக்கிறது. அந்த அதர்மமானது அழிந்து தர்மம் மேலோங்க வேண்டும் என்று சொல்லி அம்மைமார்களை கரம் பற்றி ஐயா என்ன பண்ணுறார், வலம் வாராரு. அடுத்தது அம்மைமார்கள் சொல்கிறாங்க, பொல்லாத வகையளித்து சுவாமி புது பூமி தோண வைத்து கல்லாதார் கரு வறுத்து சுவாமி கதியபதி வலம் வருவோம். இங்கே பொல்லாத வகை அளித்துன்னு சொன்னால் அந்த பொல்லாத வகை என்பது கலியுகம். அந்த கலியுகம் அழிந்தாதான் அடுத்தது புது பூமி, புது வருணன், புது வாயு அப்படின்னு எல்லாமே புதுசாக தோன்றப் போகிறது தர்மயுகத்திலே. அப்போது இந்த பழையதையெல்லாம் அழிக்கணும், அந்த பொல்லாததையெல்லாம் அழிக்கணும் என்கிறத அந்த சுவாமிகிட்ட விண்ணப்பமாக சொல்லி அம்மைமார்கள் வலம் வாரார்கள். கல்லாதார் கருவறுத்து சுவாமி கதியபதி வலம் வருவோம். கல்லாதார்னா என்ன? உண்மையை உணராமல் இருப்பவர்கள். அதாவது கலிநீசனுடைய வயப்பட்டு தன்னுடைய மனதை கலியனுக்கு இடம் கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட அந்த மக்களுடைய கரு அழியணும். அந்த கரு அழியணும்னா எப்படி அழியணும்? கலிநீசன் அழிந்தாலே அந்த கரு அழிந்து போகும். அப்படி கலிநீசனை அழிய வைத்து அந்த அந்த கதியப்பதியை நம்ம வலம் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நாடும் பதி தலங்கள் வாழும் பெண்ணே நம்முடைய இனங்கள் வாழும் கேடுகலி கோடரவே பெண்ணே கிளர்ந்தபதி வலம் வருவோம். அதாவது இந்த உலகத்தில் உள்ள கேடுகளி கோடரவே அப்படின்னு சொல்கிறாரு. கேடுகளி என்பது எப்படின்னா, கலியனானவன் நம்மளுடைய மனதை ஆக்கிரமித்து நம்மளுடைய சித்தமாகிய நினைவுகளிலே தவறான எண்ணங்களை புகுத்தி நம்முடைய புத்தியை தடுமாற்றமடைய செய்வதன் மூலம் கலியனானவன் நம்மையும் கலியனாக்கி வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த உண்மை நிலையை நம்ம உணர்ந்து நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த கலியனை, அதாவது கலிமாய எண்ணத்தை விரட்டி எடுப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? முழுமையான ஒரு ஆன்ம பலத்தை நம்ம பெற வேண்டும். அப்படி நம்ம எழும்பணும் என்பதற்காக தான் இங்கே கிளர்ந்தபதி என்கிற வாசகம் நமக்கு இங்கு சொல்லப்படுகிறது. அடுத்தது ஆகாத வேறையெல்லாம் சுவாமி அக்கினிக்கு விருந்தளித்து வாகாக தர்மபதி சுவாமி வாழும்பதி வலம் வருவோம். ஆகாத வேர்கள் என்று சொன்னால் நம் மனதிலே இருக்கின்ற 6 அகப்பகைகள், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். இந்த 6 கெட்ட எண்ணங்களை என்ன பண்ணணும்? அக்கினிக்கு விருந்தளிக்கணும். அக்கினியால் அதை அழித்து, இதான் ஐயா சொல்வார், அனல் வந்து 5-6 நாளையில் அரசாள நாம் வருவோம். அப்போ இந்த எல்லாத்தையும் அழிப்பதற்கு அக்கினியை வருவித்து அதை அக்கினிக்கு விருந்தாக்கி விட்டு வாகாக தர்மபதி சுவாமி வாழும்பதி வலம் வருவோம். அப்போ இதெல்லாம் அழியும் போது தர்மபதியானது மேலெழும்பும். அந்த பதியிலே வாழ்வதற்கு நாம் என்ன செய்வோம்? பதி வலம் வருவோம் என்று சொல்லி அம்மைமார்கள் அங்கே போகிறாங்க. அந்த ஐயா சொல்கிறாரு, முன்குரோணி உதிரமதால் பெண்ணே உதித்து வந்து குலங்களெல்லாம் தன் குணத்தால் மாண்டு போக பெண்ணே தருமபதி வலம் வருவோம். இந்த முன்குரோணி உதிரத்தால் வந்து இந்த கலியுகத்தில் வந்த உயிர்கள் யாருன்னா கலியனும் கலிச்சியும். இன்னைக்கு எந்த ஒரு உயிரிலும் ஒரு ஆண் உயிரென்றால் அதிலே கலியனும், பெண் உயிரென்றால் கலிச்சியும் அமர்ந்து கொண்டு அந்த மொத்த உயிரையும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த கலியன் கலிச்சியை எல்லாத்தையும் அவனுடைய குணத்தினாலே மாண்டு போக செய்து நம்ம தர்மபதியிலே வலம் வருவோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஐயா சொல்கிறார். அடுத்து அம்மைமார்கள் சொல்கிறாங்க, மாத்தான் ஒழிய வேணும் சுவாமி மக்களெல்லாம் வாழ வேணும் காத்தோரை கைவிடாமல் நாமல் கருணைபதி வலம் வருவோம். மாத்தான் ஒழியன்னா மாத்தானாக இருப்பது இன்னைக்கு கலியனும் கலிச்சியும், அவர்களை அழிக்க வேண்டும் என்பது தான் இந்த இடத்துல ஐயா அழமையாக சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் அழியும் போது மக்களெல்லாம் என்ன செய்வாங்க? சுபிட்சமாக அனைத்து விதமான நன்மையான சுப சோபனங்களையும் ஆண்டு அனுபவித்து வாழக்கூடிய நிலைக்கு நம் மக்கள் வருவார்கள். அதை நம்ம செய்யணும். அது மாதிரி காத்தோரை கைவிடாமல், அதாவது நம்மளை காத்து நிற்கின்றவர்கள், நம்மள்டையே தஞ்சமடைந்திருக்கின்றவர்கள், நம்முடைய சரணாகதி அடைவர்கள், அப்படிப்பட்ட அந்த நல் உயிர்களை நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்கு கருணை மழை பொழிய வைத்து அவர்களை காப்பாற்றணும் என்று சொல்லி அங்கே பதி வலம் வருவதாக வருகிறதாக. இது எல்லாமே நம்முடைய வாழ்வை சிறக்க வைப்பதற்காக அம்மைமார்களும் ஐயாவும் அங்கே பதிவலம் வருகிறார்கள் என்பதை நம்ம புரியணும். இங்கே அதுக்குத்தான் இங்கே அத்தனை விஷயமும் சொல்லப்படுகிறது என்பதை நம்ம மீண்டும் நம்ம மனதில் உட்கொள்ளணும். தெண்டமிரை பொய்க்களவு பெண்ணே செய்யும் வண்ட குலங்கள் எல்லாம் கொண்டகலி கூடமாள குருநாதர்பதி வலம் வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இதெல்லாம் என்னென்னா, இந்த தெண்டம், இறை, பொய், களவு இதெல்லாம் என்னென்னா கலியன் பெற்ற வரங்களினுடைய கூறுகள். அப்போ இந்த வரங்களை எல்லாம் அழிப்பதற்கு நம்ம என்ன செய்வோம்? குருநாதர்பதி வலம் வருவோம் அப்படின்னு சொல்கிறார். குருநாதர்னா அங்கே யாருன்னா சிவனை குறிக்கிறது. அப்போ அந்த சிவனிடம் நம்ம வேண்டுகோள் வைப்பதாக சொல்லி அந்த பதியை வலம் வருகிறார்கள். வீணான கலியுகத்தை சுவாமி வெய்யோனு கமுதளித்து சாணாரை வைத்தாள சுவாமி தர்மபதி வலம் வருவோம். இந்த வீணான கலியுகம் சொல்லக்கூடிய அந்த கலியுகத்தை, வெய்யோன் என்றால் சூரியனுடைய அந்த சுட்டரிக்கும் கதிர்கள் மூலம் அதை என்ன செய்யணும்? அழிச்சிட்டு சாணாரை வைத்தாள சுவாமி தர்மபதி வலம் வருவோம். சாணார் என்று சொன்னால் என்ன செய்யணும்? தோணா பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவர்கள், ஒவ்வொரு யுகத்திலும் இறைவனை கண்டடைந்த அந்த பரம பக்குவைகளை தான் இன்று இந்த உலகத்திலே சான்றோர் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களையெல்லாம் வைத்து நம்ம என்ன செய்யணும்? தர்மயுகத்தினுடைய தர்ம
தர்மபதியை நாம் ஆள வேண்டும் சொல்லி அம்மைமார்களும் ஐயாவும் அங்கே பதிவலம் வருகிறார்கள். நாடும் பதி துலங்குதடி பெண்ணே நல்ல சிலை குறிக்குதடி ஆடு மாடு அருகுதடி கர்த்தா ஆவினங்கள் தோணுதடி. இந்த நாடும் பதி துலங்குதடினா அந்த நம்மளுடைய துவரையம்பதி துலங்குவதை இங்கே சொல்கிறாங்க. நல்ல சிலை குறிக்குதுன்னா அங்கே என்னென்னா பேரொளி தத்துவமாக லிங்க ஜோதியாக சிவலிங்க ஜோதியாக இறைவன் அங்கு அரசாட்சி புரிவதையும் இந்த இடத்துல சிலை என்கிற வாசகம் மூலம் நமக்கு குறிக்கிறார். மேலும் ஆடு மாடு அருகுதடி கர்த்தா ஆவினங்கள் தோணுதடி. கூண்டபண்டம் ஆடுடைமை ஆடு மாடு அப்படின்னு சொல்கிற இடத்துல அது ஆடு மாடை குறிக்கும். ஆனால் இந்த இடத்துல ஆடு மாடு அருகுதடினா ஆடு என்பது நம்மளுடைய மனச்சஞ்சலத்தை குறிக்கும், அதாவது புத்தி தடுமாற்றத்தை குறிக்கும். அடுத்தது மாடுன்னு சொன்னால் ஒரு மந்த புத்தி, எப்போதும் சோர்வாப்படுத்திருக்கிறது, எந்த ஒரு வினையையும் செய்யாத மந்த புத்தி. ஸோ இந்த ரெண்டுமே என்னதுன்னா நம்ம வினைப்பயனை மீண்டும் மீண்டும் கூட்டி கொண்டிருப்பவை. இந்த வினைப்பயன் அழியலைன்னா மீண்டும் மீண்டும் பிறவி என்பது நமக்கு வாய்க்கும். அப்போ இந்த ரெண்டையும் அழிக்கிறது தான் சொல்கிறார். ஆடு மாடு அருகுதடி கர்த்தா ஆவினங்கள் தோணுதடி. என்று சொன்னால் பசுத்துவம், அதாவது இறை நிலைக்கு அந்த மக்கள் வருவாங்கங்கிறதுக்கையும் சொல்லி அம்மைமார்கள் அங்கே திருவீதி வலம் வருகிறார்கள். நல்லபதி துலங்கணுமே சுவாமி நாடு தர்மம் ஆகணுமே பொல்லாப்பது ஒளியணுமே சுவாமி புத்தி ஒன்றாய் குவியணுமே. இது எல்லாமே அந்த தர்மயுகம் உதிப்பதையே இங்கே சொல்லப்படுகிறது. பொல்லாப்பு ஒளியணும்னா நம்மளுடைய புத்தி ஒன்றாக மாறணும், நம்முடைய மக்களுடைய புத்தி எல்லாம் ஒரு புத்தியாகி இருக்கணும். அதான் சொல்றாரு, ஒரு புத்தியாகி உள்ளெண்ணை கொண்டோர்க்கு புது புத்தி இந்து பூலோகம் ஆள வைப்பேன்னு சொன்ன மாதிரி ஒரு புத்தி ஒரே எண்ணம் என்கிற நிலைப்பாட்டுக்கு நம்ம மக்கள் வரணும். அப்போ பொல்லாப்பு ஒளியும் என்று சொல்லி அம்மைமார்கள் அங்கே திருவீதி வலம் வருகிறார்கள். அடுத்ததாக கோவில் தெரு துலங்கணுமே நம்மளுடைய கோட்டை வெளி ஆகணுமே தேவருட நல் திருநாள் பெண்ணை தினமும் வந்து கூடணுமே. இங்கே கோவில் தெரு துலங்கணும் என்று சொல்லக்கூடியது நம்முடைய துவரையம்பதி துலங்குவதையும் அங்கே உள்ள அந்த கோட்டை கொத்தளங்களை எல்லாம் துலங்குவதையும் ஐயா இங்கு சொல்கிறார். அப்போ அங்கே நித்தம் திருநாள் அங்கே இருக்கும். அங்கே என்றைக்குமே ஐயாவை நாம் ஐயாவினுடைய அந்த வாக்குப்படி வாழ்வோம். அங்கே எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணணும்னா டம்மானம் அங்கே எல்லாமே நடக்கும். மத்தள துணிகள், மேலும் அந்த சங்கு மணி ஓசை, இப்படி எல்லாமே அங்கே என்ன பண்ணும் இருந்து கொண்டே இருக்கும்ங்கிறத அதுதான் தேவரோட நல் திருநாள் அங்கு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் தங்க தொட்டில் தண்டாயமும் சுவாமி தாண்டும்பதி வீதிகளும் சங்கையோடு டம்மானமும் சுவாமி தலத்தில் வந்து தோணணுமே. அங்கே எல்லா மங்களமும் அங்கே நிறைந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி அம்மைமார்கள் பதிவலம் வருகிறார்கள். அடுத்தது ஐயா சொல்றாரு, கோட்டையிட்டு கொடியுங்கட்டி பெண்ணே கொத்தளமாய் மேடை செய்து நாட்டையெல்லாம் தான்குலுக்கி பெண்ணே நமக்கு பதி ஏறணுமே. அதாவது அங்கே உள்ள அந்த பதியினுடைய அலங்காரத்தையும் சொல்லி அந்த இடத்துல நம்ம இருந்து அரசாட்சி செய்யணும், இப்போ உள்ள நாடு அழியணும் என்பதையும் சொல்லி அங்கே பதிவலம் வருகிறார்கள். நம்பினோரை காக்கணுமே சுவாமி நாடு கட்டி ஆளணுமே அம்பலங்கள் ஏறணுமே சுவாமி அவதாரங்கள் நடத்தணுமே. இந்த இடத்துல நம்பினோரை காக்கணுமே என்பது ரொம்ப சிந்திக்க தகுந்த ஒரு வாசகம். இன்னைக்கு ஐயா எல்லாவற்றையும் இன்னைக்கு ஜெயித்தாச்சு. அதாவது பேய்கள் மந்திரங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு ஜெயித்தாச்சு. கலியனுடைய வரத்தையும் ஐயா அழிச்சாச்சு. கலியன் மட்டும்தான் இன்னும் அழியலை. கலியனுடைய வரத்தை ஐயா என்ன பண்ணாச்சு, பல விளக்க செய்தாச்சு. ஆனால் அதை நம்பி இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் இது பலிக்கும். நம்பாமல் இருக்கிற மக்களுக்கு ஏதோ ஐயா வந்தாரு செஞ்சாரு அப்படி எழுதியிருக்காரு, அப்படியெல்லாம் இல்லை. பேயெல்லாம் இருக்குது, மந்திரமெல்லாம் இருக்குதுன்னு நினச்சா ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ ஐயா சொன்னதை முழுமையாக நம்பி அதன்படி வாழ்பவர்கள் அவர்களை தான் ஐயா சொல்கிறாங்க நம்பினோரை காக்கணுமே. அதான் அம்மைமார்கள் சொல்கிறது, நம்பினோரை காக்கணுமே நம்ம நாடு கட்டி ஆளணுமே. அடுத்த பதிகளை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்த சிங்காசனம் ஏறணுமே பெண்ணே தீவட்டிகள் போடணுமே கண்காட்சி காணணுமே நானும் கன்னியரை கைப்பிடித்தால். இது எல்லாமே தர்மயுகத்தில் நடக்கக்கூடிய அந்த வரிசைகளை இங்கு ஐயா நமக்கு சொல்லி வருகிறார். அடுத்தது பாக்கியங்கள் பெருகணுமே சுவாமி பாரில் உள்ளோர் காணுதற்கு ஆக்கினாங்கள் படைக்கணுமே சுவாமி அமுதருந்தி வாழணுமே. அதாவது எல்லா மக்களுக்கும் நாங்கள் எனக்கு ஞானத்தை ஊட்டணும், அதுபோல் அப்போ நீங்களும் இருந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம மக்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே ஆக்கி நாங்கள் படைக்கணுமே என்று சொல்லும்போது இதை நம்ம நேரடி பொருள் கொள்ளக்கூடாது. அதாவது நம்ம சான்றோர் மக்களுக்கு ஞானத்தை ஊட்டுவதற்கு அம்மைமார்களே ஆக்கி தாராங்கங்கிற மாதிரி அதனுடைய பொருள். அடுத்தது மக்கள் பத்து வாழணுமே பெண்ணே வந்து எந்தன் கால் பிடித்து ஒக்க நின்றோர் ஆடணுமே பெண்ணே உற்றபள்ளி மெத்தை சூழ. அதாவது இதில் என்னன்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய அந்த ஒரு நிலையை இங்கே சொல்கிறாரு. தர்மயுகத்தில் மக்களோட வாழ்வும் அதாவது இறைவனுடைய வாழ்வும் ஒன்று போல இருக்குது, அதுபோல உள்ள வாழ்வை இங்கு மீண்டும் நமக்கு இங்கு சொல்கிறார். பால் பவிசு பெருகணுமே பஞ்சனையில் கொஞ்சணுமே தூலருமை அறியாமலே தொல்புவியும் மயங்கணுமே. இந்த பால் பவிசு பெருகணும் என்று சொல்லக்கூடியது நம்மளுடைய அந்த உண்மையான அந்த நிலை, அதாவது நம்மளுடைய ஆதாரங்களை தாண்டி நம்ம மேலெழும்பணும். அதுதான் அந்த பால் பவிசுன்னு சொல்கிறார். அதாவது நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலின் சக்தியானது முழுமையாக வெளிப்படைந்து சகஸ்ரம் என்று சொல்லக்கூடிய அந்த உச்சி தாமரையிலே நம்ம வரும்போது அது முழுமையடையும். இதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க.
அது சமுசாரி ஆகணுமே பெண்ணே தலையில் சோறு சுமக்கணுமே, ஒவுதாரி ஆகணுமே பெண்ணே உங்களை நான் அடிக்கணுமே. இது சமுசாரின்னா என்னென்னா ஒரு குடும்பத்தோடு வாழக்கூடியவர்கள், கணவனோடும் பிள்ளைகளோடும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலையை சமுசாரின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அம்மைமார்கள் என்ன சொன்ன நீங்கள் சமுசாரி ஆகணும்னு சொல்லும்போது அந்த குழந்தைகளை கவனிக்கக்கூடிய அந்த பொறுப்பை கொடுக்குறார். மேலும் தலையில் சோறு சுமக்கணுமே, அதாவது இந்த பிள்ளைங்களுக்கு ஆத்ம ஞானத்தை, அதாவது உண்மையான ஆன்மீக ஞானத்தை நீங்கள் ஊட்டுவதற்கு நீங்கள் பெண்களாகிய அம்மைமார்களாகிய நீங்கள் 7 பேரும் இருக்கணுங்கிறதான் இந்த இடத்துல சொல்கிறாரு. ஒவுதாரி ஆகணும்னா அவங்க நீங்கள் அப்படி செய்யாமல் இருக்கும்போது நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு உணர்த்துவேன் என்கிறதான் அடிக்கணுமேன்னு சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, அதை சரிப்படுத்தி கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு மீனிங். அப்போ இதில் முழுக்க முழுக்க நமக்கு ஞானத்தை ஊட்டுவதற்கு அம்மைமார்களுக்கு ஐயா என்ன சொல்கிறாரு, அந்த அறிவுறுத்தல் கொடுக்கறதாக இந்த இடத்துல வருது. அயலூர் போகணுமே சுவாமி அழைக்க நீரும் வர வேணுமே, கயல்வெளிமார் ஒருத்தருக்கொருவர் சுவாமி கத்துதல்கள் கொள்ளணுமே. அயலூர் போகணும்னா நம்ம சாதாரண நிலையில் நம்ம இதை யோசிக்கக்கூடாது. அயலூர் போகணும்னா அந்த பிள்ளைங்களை கவனிக்காமல் அவங்க அந்த மறுதளிச்சு இருக்கும்போது மீண்டும் ஐயா என்ன பண்ணுறாரு, அந்த அம்மைமார்களை கூட்டிட்டு வந்து அந்த பிள்ளைகளை இது பண்ணுறார். இதை நம்ம இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். அதாவது நம்ம மக்கள் நம்ம ஒரு மனம் சடைவாகி ஐயாவை நினைக்காமல் இருக்கும்போது ஐயாவே என்ன பண்ணுவார், வலியை வந்து அந்த திருவருள் சக்திகளை வச்சு நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துவார். அந்த இடமாகவும் இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். அடுத்தது நானும் வந்து நிறுத்தணுமே பெண்ணே நல்ல மொழி சொல்லணுமே. அப்படி வரும்போது அந்த ஒவ்வொரு அம்மைமார்களுக்கும் அந்த நல் உபதேசங்களை செய்து நம்ம சேர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுக்க நம்ம வைக்கணும்ங்கிறத சொல்கிறாரு. தேனும் பாலும் போல நாமல் பெண்ணை தேசமதில் வாழணுமே. அதாவது தேனையும் பாலையும் கலந்துட்டோம்னா ரெண்டையும் பிரிக்க முடியாது. அது அந்த அளவுக்கு அவை ஒன்றோடு ஒன்று அப்படி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் தேன் என்று சொன்னால் அது நம்மளுடைய தலைவியை குறிக்கும், பால் என்று சொன்னால் தலைவனாகிய நாராயணரை குறிக்கும். அப்போ அந்த ரெண்டுமாக சேர்ந்து நம்ம வாழணும் என்கிறதாகவும் இந்த இடத்துல பொருள். அதாவது நம்மளுடைய தாயும் தந்தையும் சேர்ந்து விழும்போது அதனுடைய பேரு அந்த மக்களுக்கு கிடைக்கும், நம்ம சான்றோர் மக்களுக்கு கிடைக்கும் என்கிறதான் இதனுடைய உண்மை பொருள். அடுத்தது கண்டு இந்த நீசர்குலம் சுவாமி கழிப்பு சொல்லி உண்மை மிக பெண்டுகட்கு வீங்கி என்று சுவாமி பொல்லாப்பையில் ஏசணுமே. அதாவது ஏழு பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறான் என்று சொல்லி பெண்களுக்காக ஆசைப்பட்டவன் சொல்லிட்டு நம்மளை என்ன பண்ணுவாங்க, அந்த கலிவயப்பட்ட மனிதர்கள் ஏசுவார்கள். அப்படி ஏசுவதனால இதில் என்ன நடக்கும், கலியனுக்குத்தான் கேடு என்பதை இந்த இடத்துல இங்கே குணத்தில் தான் சொல்கிறார். காரணத்தை அறியாமலே பெண்ணே கலிப்பயல்கள் தான் நகைத்தால் மாரணத்தின் தீர்வுதன்னில் மடுநரகம் பூத்திடுவேன். அப்படி கலிவயப்பட்ட மனிதர்களால் ஐயாவினுடைய இந்த திருமணத்தை கொச்சைப்படுத்தி பேசும்போது அதனால் கலியன் என்ன பண்ணுறான், கடைசி மாரணத்தின் தீர்வையில் அவன் எங்கே போவான், கலியன் நரகத்திற்கு போவான் என்பதையும் இந்த இடத்துல ஐயா சுட்டி காட்டுகிறார். செம்பவள நற்பதியின் சுவாமி தெருவலங்கள் சுற்றி வந்தோம் பொன்பதிக்குள் நாமல் புக்கி மறு பொழுது வந்தால் வருவோம் ஐயா அப்படின்னு சொல்கிறார். அது செம்பவள நற்பதின்னு சொல்லும்போது அது தகதகைந்து மின்னக்கூடிய ஒளி பொருந்தி அந்த நிலையிலே அந்த பதியில் வந்து சுற்றி வந்தோம், இனி நம்ம அடுத்த பொழுது வந்து மீண்டும் நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த நிகழ்வும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு உயிரினுள்ளும் இந்த அம்மைமார்களும் ஐயாவும் பதிவலம் பெறக்கூடிய அந்த நிகழ்வு என்பது எப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. நம்ம எப்பெல்லாம் ஐயாவையும் அம்மைமார்களையும் நம்ம மனதில் எண்ணுகிறோமோ அந்த நேரத்திலெல்லாம் இந்த நிகழ்வு நடைபெறி கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய ஆதார தளங்கள் ஒளி பெற வேண்டும், அதுக்கு தான் இந்த பதிவலம் பெறுதல். அந்த பணியை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும், ஐயாவை நினைத்தால் போதும். ஐயா நமக்குள்ளே இருந்து நம்மளுடைய கலிமாய எண்ணங்களை எல்லாவற்றையும் முழுமையாக அழித்து நம்மளுடைய மனதில் அவர் பள்ளி கொள்வார். அதுதான் கடைசி விருத்தம் நமக்கு சொல்லும். நம்மளுடைய மனதில் வந்து ஐயா படிமிசை பதியினுள்ளே பதிந்து வந்திருந்தார் என்று அடுத்த வாசகங்கள் வரும். அப்படியாக இந்த பதிவலம் வரக்கூடிய நிகழ்வு அங்கே முடிக்கிறது. அடுத்ததாக சோபனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அங்கே நம்ம பார்க்கணும். வாசகத்தை பார்த்துவிட்டு அதனுடைய பொருளை பார்க்கலாம். சோபனமே சோபனமே சுவாமி திருநடன சோபனமே தேவர் குரு நாரணர்க்கும் அவர் தேவியர்க்கும் சோபனமே பூமலர்ந்த ஈசுரர்க்கும் அவர் பொன்தேவி மாதுமைக்கும் காமநந்த நாரணர்க்கும் தெய்வ கன்னியர்க்கும் சோபனமே பூமடந்தை நாயகிக்கும் நல்ல பொன்னு மண்டை காட்டாளுக்கும் பார்மடந்தை லட்சுமிக்கும் சிவ பகவதிக்கும் சோபனமே தெய்வானை நாயகிக்கும் நல்ல சிறந்த வள்ளி மடந்தையர்க்கும் ஐவர் குல நாரணர்க்கும் கன்னி அறிவயர்க்கும் சோபனமே. சோபனம் அப்படின்னு சொன்னால் அதாவது அழகுபடுத்துதல், ஒன்றோடொன்று சேர்த்தல், இல்லைன்னா திருக்கல்யாணம். இந்த மூணுமே
சோபனம் என்கிறதுக்கு பொருளாக நம்ம கொடுக்கலாம். அப்போது அந்த அம்மைமார்களை தன்னோடு சேர்த்து அழகுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இங்கே சோபனம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சோபனம் என்கிறதுக்கு இன்னொரு பொருள் மங்களம். மங்களம் அப்படி ஒவ்வொரு தேவியர்களுக்கும் இங்கு மங்களம் பாடி இந்த ஒரு திருநடனமாக அது செவிக்கப்படுகிறது. அதாவது தேவர் குரு நாரணர்க்கும் அவர் தேவியர்க்கும் சோபனமே. நாரணருக்கும் அவருடைய அந்த அருள் சக்திகளுக்கும் இங்கே சொல்லப்படுகிறது. அது மாதிரி சிவபெருமானுக்கும் மாதுமைக்கும், அதாவது உமையாள் என்று சொல்லக்கூடிய இந்த பார்வதிக்கும் சோபனம் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு காமநந்த நாரணர்க்கும் தெய்வ கன்னியர்க்கும், அதாவது சப்த மாதர்களுக்கும் நாராயணருக்கும் சோபனம் சொல்கிறாங்க. அடுத்த பூமடந்தை நாயகி என்று சொன்னால் பூமாதேவி, மேலும் பொன்னு மண்டை காட்டாள் என்று சொன்னால் சரஸ்வதி. அந்த 2 அம்மைமார்களுக்கும் இங்கு சோபனம் சொல்கிறாங்க. அடுத்தது பார்மடந்தை லட்சுமாதேவிக்கும், அதாவது சிவ பகவதி, அதாவது கன்னியாகுமரி பகவதிக்குமே இங்கு சோபனம் சொல்லப்படுகிறது. அடுத்தது முருகனுடைய தேவிமார்களான வள்ளி தெய்வானை, அந்த தேவியர்களுக்கும் இங்கு சோபனம் சொல்லப்படுகிறது. அப்படி சோபனம் சொல்லி அந்த அம்மைமார்களுடைய மங்களத்தை இங்கு சொல்கிறாங்க. அதனுடைய அழகு, அதாவது இறைவனோடு சேர்ந்து அவங்க அழகுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை நமக்கு இங்கு சொல்லப்படுகிறது. கடைசியாக நமக்கு ஒரு விருத்தம் இருக்கிறது. அந்த விருத்தத்தோடு திருக்கல்யாண ஏடுவாசிப்பானது முழுமையாக நிறைவு பெறுகிறது. அப்போது இந்த கடைசி விருத்தம் என்பது ஒட்டுமொத்த நம்முடைய இன்னைக்கு இந்த வாசிப்பினுடைய 15ஆம் நாள் வாசிப்பினுடைய ஒட்டுமொத்த விளக்கத்தையும் அந்த 4 வரி விருத்தம் நமக்கு உணர்த்துகிறது. அதாவது துடியிடை கன்னிமாரை திருமணம் திருமால் செய்து குடிபுகழ் சான்றோர் மக்கள் குறவைகள் முழக்கத்தோடு திடீரென தெருக்கள் சுற்றி தேவியும் மன்னராக படிமிசை பதியினுள்ளே பதிந்து வந்திருந்தார் அன்றே. இந்த துடியிடை கன்னிமார் என்கிற அந்த பொருள் என்னன்னா, துடி என்பது இயக்கத்தை குறிக்கும். அதாவது நம்முடைய ஆதார தளங்களை இருந்து அந்த ஆதார தளங்களை இயக்கி நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்தி நம்மை இறைவனோடு சேர்ப்பிக்கின்ற சப்த மாதர்கள், அதான் இந்த 7 பேர்கள். அப்படி அந்த பணியை செய்யக்கூடிய சப்த மாதர்கள் என்பதால தான் அந்த 7 சப்த மாதர்களின் வாயிலாக அந்த 7 லோக தேவர்களையும் ஐயா இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்போ நம்ம இந்த 7 லோக தேவர்களும் இந்த பூமியில் வருவதற்கு ஆதாரமாக இருந்தவர்கள் இந்த 7 பேர்களும். அதனால தான் இங்க துடியிடை கன்னிமாரை திருமணம் திருமால் செய்து அப்படிங்கிற வாசகம் இங்கு சொல்லப்படுகிறது. அதாவது நம்மளுடைய தாய்மார்களை ஐயா என்ன பண்றாரு, திருக்கல்யாணம் செய்கின்றார். குடிபுகழ் சான்றோர் மக்கள் குறவைகள் முழக்கத்தோடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இங்க நல்லா பார்க்கணும், சான்றோர் மக்கள் என்ன பண்றாங்க, குறவை இடுறாங்க. அதுபோல சங்குநாதம் முழங்குவார்கள். ஆண்கள் சங்குநாதம் முழங்க, பெண்கள் குறவையிட. அப்படி ஒரு இந்த 2 சவுண்டுக்கும் அவ்வளவு ஒரு விஷயங்கள் இருக்கிறது. இந்த ரெண்டு ஓசையும் கேட்கும்போது இந்த வம்புக்களி அழியும் அப்படின்னு ஐயா சொல்வார். அதுபோல இந்த மக்கள் எல்லாம், அதாவது மக்களாகிய நாமெல்லாம் என்ன பண்றோம், அந்த குறவைகள் முழக்கத்தோடு நம்ம அந்த அநாதக துணி என்று சொல்வார்கள் அந்த ரசனையில் அப்படி ஊழி இருக்கிறோம். அப்போ அவர்கள் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஆதார தெருக்களாக வர்றாங்க. யாரெல்லாம், தேவியும் மன்னராக. தேவி என்றால் சப்தகன்னியர்கள், மன்னர் என்றால் நாராயணர். அப்படி 2 பேருமாக வந்து படிமிசை பதியினுள்ளே, என்றைக்கும் அழிந்து போகாத பதி. அதாவது இன்னைக்கு நம்ம கோயில்களில் ஐயாவினுடைய பள்ளியறை, அதுவும் பதிதான். அதுபோல ஐயா என்ன பண்றாருன்னா, மேலோகத்துல ஒரு பதி, அதாவது எவ்வுகமும் காணாத ஏககுண்டம் ஏகி அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஏககுண்டம் என்பது தேவர்களாலும் கண்டறிய முடியாத ஒரு இடம். அந்த இடத்திலும் ஐயா பள்ளி கொள்கிறார், அதுவும் பதிதான். அதுபோல ஒவ்வொரு உயிரின் உள்ளும் அந்த உயிரினுடைய மனத்தினோடே அங்கே பள்ளி கொண்டிருக்கிறார், அதுவும் பதிதான். அப்படி இதில் நீங்கள் எந்த பதியாக எடுத்தாலும் சிறப்பு. ஆனால் நம்ம முக்கியமாக நம்மளுடைய அகத்திலே இருக்கிற, உள்ளத்திலே இருக்கிற, அந்த மனதிலே இருக்கிற அந்த பதியை நம்ம இங்கே உணரணும். அந்த பதியிலே வந்து அம்மைமார்களுமாய் சூழ ஐயா வைகுண்டம் வந்து அமர்கின்றார். அப்படி ஐயா வைகுண்டம் வந்து நம்மளுடைய மனத்தகத்தில் உள்ள பதியிலே ஐயா பள்ளி கொண்டார் என்றால் அந்த கணமே நம்மை விட்டு களி மாளுகிறது, களி நீங்குகிறது என்பது இதனுடைய பொருள். அப்போ இந்த திருக்கல்யாண இகனியினுடைய அந்த சம்பாசனைகள், அந்த விருத்தங்கள், இதை எல்லாமே நம் மனதால் உணர்ந்து, அதாவது காதால் கேட்டு மனதால் உணர்ந்து நாம் அதை அனுபவிக்கும் போது ஐயா என்ன பண்றாரு, நம்மளுடைய ஆதார தளங்களிலே பதிவலம் வந்து ஐயாவை, அம்மைமார்களை திருமணம் முகித்து நம்மளுடைய மனத்தகத்திலே வந்து பள்ளி அமர்கிறார்.
எவ்வளவு அற்புதமான விஷயம் என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ அம்மைமார்களை திருக்கல்யாணம் செய்ததன் மூலம் ஐயா நமக்கு என்ன செய்கிறாரு, நமக்கு தர்மயுக வாழ்வு என்கிற உத்தரவாதத்தை கொடுக்கின்றார். அம்மைமார்கள் கேட்ட வரம் 2. 1, எங்களை திருக்கல்யாணம் செய்யணும், அதுபோல எங்கள் பெற்ற மக்களுடைய வழி முழுவதையும் சேர்த்து நீங்கள் தர்மயுகத்தை ஆள வேண்டும் என்று. அதுல ஒரு வரம் கொடுக்கப்பட்டு விட்டது, 2வது வரம் கொடுக்க போறாரு என்கிற அந்த முழு நம்பிக்கையில நம்ம வாழணும். இதுதான் இந்த திருக்கல்யாண வாசிப்பினுடைய தத்துவம். இதை நம்ம உணரணும். நமக்காக நம்முடைய தாயும் தந்தையும் இணைந்து நம்முள்ளே வந்து பதியமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நமக்கு இனி எந்த துன்பமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை என்கிற ஒரு நிலையிலே ஒரே நினைவில ஐயா நமக்குள்ள இருக்காரு, நான் எனக்கு என்ன கவலை என்கிற எண்ணத்தை மனதிலே விதைத்து நம்முடைய ஒவ்வொரு மூச்சிலும் நாம் அதை நினைத்து அப்படி நம்ம வாழ்வை நம்ம பெருக்கும் போது ஐயா சொன்ன தர்மயுகம் வெகு சீக்கிரமாக நமக்காக வரப்போகின்றது. நாம் அதிலே முழுமையாக ஐயாவினுடைய பிள்ளைகளாக வாழ்வோம். இதுதான் இந்த 15ஆம் நாள் வாசகத்தினுடைய ஒரு முடிவான ஒரு விளக்கம். தொடர்ந்து அந்த கடைசி அந்த 4 வரி விருத்தத்தை அம்மைமார்கள் பாடி நிறைவு செய்வாங்க. ஐயா உண்டு, அனைவருக்கும் தர்மயுக வாழ்வை இறைவன் கண்டிப்பாக நல்கட்டும், நல்கியே ஐயா தருவார். என்றும் ஐயாவின் மேல் ஒரே நம்பிக்கையாக நாம் வாழ்வோம். ஐயா உண்டு. துடியிடை கன்னிமாரை திருமணம் திருமால் செய்து குடிபுகழ் சான்றோர் மக்கள் குறவைகள் முழக்கத்தோடு திடீரென தெருக்கள் சுற்றி தேவியும் மன்னராக படிமிசை பதியினுள்ளே பதிந்து வந்திருந்தார் அன்றே. ஐயா உண்டு. துடியிடை கன்னிமாரை திருமணம் திருமால் செய்து குடிபுகழ் சான்றோர் மக்கள் குறவைகள் முழக்கத்தோடு திடீரென தெருக்கள் சுற்றி தேவியும் மன்னராக படிமிசை பதியினுள்ளே பதிந்து வந்திருந்தாரன்றே. படிமிசை பதியினுள்ளே பதிந்து வந்திருந்தாரன்றே. ஐயா